அவன் அனைத்தையும் நாடியதின் அடிப்படையில் படைக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஓஹுவல் அலீமுல் கதீர், அவன் அனைத்தையும் அறிந்த பேராற்றலுடையவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று அவன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிட்டு காட்டுவான். குழந்தை அதனுடைய பலகீனம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான் மின் துஅஃப், பலகீனம். அந்த குழந்தை பேச முடியாது, நடக்க முடியாது, சிந்தனை ஆற்றல்கள் இருக்காது, அது குழந்தை, அதுவும் பலகீனம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதற்கு பின்னால் முதுமை, இரண்டையும் பலகீனத்தை அடிப்படையில் நான் அதை பதிவு செய்கிறேன். பலகீனம், முடி நரைத்து போய்விடும், உடல் பலவீனமாகிவிடும், மட்டுமல்லாமல் நினைவு திறன், மனன சக்தி அது குறைந்து போய்விடும். புது புது நோய்களும் பல நோய்களும் வயது ஆகிவிட்டால் அவனுக்கு வர ஆரம்பித்து விடுகிறது. ஆனால் இந்த இரண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வாலிப பருவம், அது அற்புதமான ஒரு பருவம். அது உடல் வலிமை மிக்கது, குவத்தன் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. உடல் வலிமை மிக்கது, அறிவுத்திறன் அதிகமான இருக்கும், அந்த நேரத்தில் சக்தி இருக்கும் உடலில். அவனுக்கு திறமையும் ஆற்றலும் அதிலிருந்து, அந்த வாலிபத்திலிருந்து வெளிப்படும் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிட்டு காட்டுவான். அருமையானவர்களே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஸூலு கதமா இப்னி ஆதம் யௌமல் கியாமா, கியாமத்தினால அல்லாஹ் கேள்வி கேட்பான். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அவர்களுடைய பாதங்களை ஒரு அடி கூட அல்லாஹ்விடத்திலிருந்து நகர்த்த முடியாது. மின் இந்தி ரப்பிஹி, அல்லாஹ்விடத்திலிருந்து சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹத்தா யுஸ்அல அன் ஹம்ஸின், 5 கேள்விகளே அல்லாஹ் கேட்பான். அந்த கேள்விகளுக்கு அவன் பதில் சொல்லாமல் அவனுடைய பாதம் ஒரு ஸ்டெப்பு கூட அவனால் வைக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொன்ன கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹு, உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுளில் அவன் எப்படி அவனுடைய வாழ்க்கையை கழித்தான் என்று முதல் கேள்வி. 70 வயசு இருக்கும், 80 வயசு இருக்கும், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அடிப்படையில் அவன் எத்தனை வயது வரைக்கும் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகின்றானோ அவனை அல்லாஹ் முதல் கேட்பான், உன்னுடைய வாழ்க்கை நீ எப்படி கழித்தாய். அந்தலயே எல்லாம் வந்துடுது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது ஸ்பெஷலாக சொன்னாங்க, வஅன் ஷபாபிஹி ஃபீமா அப்லாஹு, நீ வாழ்க்கையை எப்படி கழித்தாய் என்ற ஒரு வினாவோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த ஒரு வினாவை சொன்னார்கள். அல்லாஹ் கேட்பான், உன்னுடைய வாலிப பருவத்தை எப்படி கழித்தாய். வாழ்க்கையை எப்படி கழித்தாண்டாலே அதில் போயிடுமே, அதிலேயே வாலிப பருவம் வந்துவிடும் இல்லையா. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஅன் ஷபாபிஹி, உன்னுடைய வாலிப பருவத்தை நீ எப்படி கழித்தாய். அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவன் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்க, வமாலிஹி மின் ஐன இக்தஸபஹு, எதிலிருந்து அவன் சம்பாதித்தான், அது ஹலாலாக சம்பாதித்தானா என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த கேள்வியை தொடுக்கிறான். அதோடு நிப்பாட்டவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஃபீம அன்ஃபகஹு, எப்படி அவன் செலவழித்தான். ரூபா எப்படி வந்துச்சு, அது ஹலாலாக வந்ததா அல்லது அபகரித்து வந்ததா அல்லது ஷரியத்திற்கு மாற்றமாக வந்ததா என்ற ஒரு வினாவை தொடுப்பதோடு அல்லாஹ் தொடருவான், வஃபீம அன்ஃபகஹு, அவன் எப்படி செலவழித்தான். சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்னார்கள், வமாதா அமில ஃபீமா அலிம, உனக்கு அறிவு அல்லாஹ் நான் தந்திருக்கிறேன், நீ அதன் அடிப்படையில் நீ என்ன செயல்பட்டாய். நீ உன் இஷ்டத்துக்கு செயல்பட்டாயா, அல்லாஹும் அவனுடைய ரசூலும் எதை சொன்னார்களோ அதன் அடிப்படையில் நீ செயல்பட்டாயா என்று
கேள்விகளை அல்லாஹ் கேட்பான் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அந்த கேள்விகளுக்கு அவன் பதில் சொல்லாமல் அவன் ஒரு ஸ்டெப் கூட கடவுளுடைய பாதங்களை அடியெடுத்து வைக்க முடியாது என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. வாலிப பருவம் இருக்குது, அது அல்லாஹ் தந்த அருட்கொடை, அது ஹிபத், அல்லாஹ் தந்த அருட்கொடை. இளமையில் நீ எப்படி நடந்து கொள்கிறாய், இந்த சபையில இளமையில எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை, எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்வதை விட, இளமையில் நம்முடைய முன்னோர்கள், இதில் அடங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய மகான்கள், அவர்களுடைய வாழ்க்கை, அதுபோன்று சஹாபிகளுடைய வாழ்க்கை, இமாம்களுடைய வாழ்க்கையை எடுத்து சொன்னாலே நம்முடைய இளமையுடைய லட்சணம் நமக்கு தெரிஞ்சு போயிடும். இன்றைக்கு இப்படிதான் வாழணும் என்பதல்ல, முன்னால் வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமையானால் நம்முடைய வாழ்க்கையுடைய அந்த தன்மைகள் நாம் சொல்லாமலே தெரிந்துவிடும். ஒரு சந்தர்ப்பம், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யூதர்கள் வருகிறார்கள். மிக சூழ்ச்சிமை உடையவர்கள் யூதர்கள். வந்து கேட்டாங்க கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கஹஃப் வாசிகளை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். அவர்கள் யார், அவர்களுடைய வரலாறுடைய பின்னணி என்ன அப்படின்னு என்ன செய்றாங்க, அந்த யஹூதிகள் என்ன செய்றாங்க, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வினாவுகிறார்கள், கேட்குறாங்க. அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பி ரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்வான். அவர்கள் யார் தெரியுமா? வாலிபர்கள், கஹ்ஃப் வாசிகள் வாலிபர்கள், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவர்கள். வஸித்னாஹும் ஹுதா, இன்னும் அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறான், அதிகப்படுத்தினான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த கஹ்ஃப் வாசிகள் வாலிபர்கள், அவர்களை பற்றி அல்லாஹ் இவ்வளவு சிலாகித்து சொல்வதற்குண்டான காரணம் என்ன, தாத்பரியம் என்ன? அந்த வாலிபர்களுடைய தன்மைகள், செயல்கள் எப்படி இருந்தது என்று நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போமேயானால், அந்த வாலிபர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், அன்றைய காலத்தில் வாழ்ந்த அரசன், கஹ்ஃப் வாசிகளுடைய காலத்தில் வாழ்ந்த அரசன் மிக மோசமான மட்டமான அரசனாக இருந்தான், துர் அரசனாகவே இருந்தான். மட்டுமல்லாமல் அவர்களை அந்த அவனுடைய அடக்குமுறையை இந்த வாலிபர்கள் என்ன செஞ்சாங்க, எதிர்த்தார்கள். ஷரியத்திற்கு மாற்றமாக நடக்கக்கூடிய அந்த அரசனை எதிர்த்தவர்கள் இந்த வாலிபர்கள். அதான் ஒரு நாட்டில் ஒரு அறிஞர் சொன்னார், ஒரு நாடு வளமாக இருக்க வேண்டுமா, வாலிபர்கள் அதுக்கு செழுமையாக இருக்க வேண்டும். ஒரு நாடை நாம் சீரழிக்க வேண்டுமா, அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை, வாலிபர்களை நாம் நாசமாக்கி விட்டால் அந்த நாட்டை ஈஸியாக, மிக லேசாக, சுலபமாக நாம் என்ன செஞ்சலாம், கைப்படுத்தி விடலாம். அவர்களை மட்டமாக நாம் ஆக்கிவிட்டால், அவர்களுடைய அந்த சிந்தனையை சிதறடிக்க விட்டால் நாம் நிச்சயமாகவே அந்த நாட்டை கைப்பற்றி விடலாம் என்று என்ன செய்வார்கள், ஒரு அறிஞர் சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, இங்கே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஹ்ஃப் வாசிகளை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, வாலிபர்கள், அவர்கள் வாலிபர்கள். வாலிபர்கள் மட்டும் இல்லாம அங்கே இருக்கக்கூடிய அரசனுக்கு எதிராக நடந்தார்கள். அவன் மிக மோசமான அரசனாக இருந்தான். அந்த அவனுடைய செயலுக்கு, அடக்குமுறைக்கு எதிர்த்து வாழ்ந்தவர்கள் தான் அங்கே இருக்கக்கூடிய கஹ்ஃப் வாசிகள். சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சமூகத்தில் ஏதாவது அக்கிரமங்கள் நடக்குமேயானால் அதை சீர்திருத்தம் செய்தவர்கள் இளைஞர்கள், வாலிபர்கள். அதனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த கஹ்ஃப் வாசிகளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான், அவர்களும் கஹ்ஃப் வாசிகளை தேர்ந்தெடுத்தார்கள். அருமையானவர்களே, அதே போன்று நபியுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், கலீலுல்லாஹ், அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது சொல்லுவான், காலு சமிஅனா
ஃபதன் யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய இளமை பருவத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் நபி எப்படிப்பட்ட ஆளுண்டு அந்த மக்கள் பேசிக்கிட்டாங்களாம், யூதர்கள் எல்லாம் பேசிக்கிட்டாங்க. நாம் வணங்கக்கூடிய விக்கிரகங்களை அவர் மிக மறுக்கிறார், நாம் வணங்கக்கூடிய அந்த விக்கிரகங்களை குறை கூறுகிறார். அவர் ஒரு வாலிபர், இளைஞர் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். அவருடைய பெயர் யுகாலு லஹு இப்ராஹிம், அது இப்ராஹிம் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம் என்று அங்கே வாழக்கூடிய மக்கள் சொன்னார்கள். அவர் யார் என்றார், ஒரு இளைஞர், வாலிபர் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிட்டு விட்டு சொல்லுவான், நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து ஸலாம் அவர்களுடைய வாலிப பருவம் எப்படி இருந்தது என்றால், அல்லாஹ் விரும்பக்கூடிய மெச்சத்தக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வாலிப பருவம் இருந்தது. அருமையானவர்களே, நாளை பாஷல்ல ஒரு ஜானுக்கு மேலே சூரியன் இருக்கும். இன்றைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சூரியனுடைய அந்த கதிர்வீச்சு, சூரியனுடைய அந்த உஷ்ணம் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நாளை மாஷல்ல ஒரு ஜானுக்கு மேலே தான் அந்த சூரியன் இருக்கும். மூளையெல்லாம் அப்படியே அவிஞ்சு போயிடும், ஏன்னா உருகி ஓட ஆரம்பித்து விடும். ஒவ்வொருவரும் அன்று அந்த பிறந்த பாலகனை போன்று, அதாவது பிறந்த மேனியோடு இருப்பார்கள், யாரும் யாரையும் பார்க்க முடியாது. அப்படி ஒரு கஷ்டமான ஒரு சூழல், ஒரு ஜானுக்கு மேலால் இருக்கக்கூடிய சூரியனுடைய வெப்பம் சொல்லிட்டு இங்கே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு. நாளை மாஷல்ல எங்கேயாவது நிழல் கிடைக்காதா, ஓய்வு பெற மாட்டோமா, இந்த கஷ்டத்திலிருந்து இந்த துன்பத்திலிருந்து விடை பெற்று விட மாட்டோமா என்று ஒவ்வொருவரும் கதறுவார்கள். ஆனா அல்லாஹ் 7 பேருக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பான். 7 பேருக்கு அல்லாஹ்வுடைய அர்ஷ் கீழால், ஒரு சாதாரண ஒரு மரத்துக்கு கீழே இருந்தாலே எவ்வளவு ஓய்வு கிடைக்குது. அல்லாஹ்வுடைய அர்ஷ் கீழால் சில மனிதர்கள் 7 நபர்கள் இருப்பார்கள். அதில் ஒருவர் யார் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஷாபுன் நஷாஃபி இபாதத்தில்லாஹ். அவர்கள் யார் தெரியுமா? கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய வணக்கத்திலேயே தன்னை கழித்த வாலிபர் என்று என்ன செஞ்சாங்க, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தில் நம்முடைய வாலிபர்களை அல்லாஹ் சேர்ப்பானாக நாம் துஆ செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். ஸ்பெயின் நாட்டில் இஸ்லாம் வலிமையாக இருந்தது ஒரு காலத்தில். ஸ்பெயின் நாட்டில் இன்றைக்கு கொஞ்சம் மாற்றம் ஏற்படுகிறது, ஆனால் ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாம் மிக வலிமையாக இருந்தது ஸ்பெயின்ல. ஆனால் அதை எப்படியாவது கவிழ்க்க வேண்டும் என்று யூதர்களும் யகூதிகளும் நசாராக்களும் கங்கணம் கட்டினார்கள். ஸ்பெயினில் போய் ஆய்வு செஞ்சாங்க யூதர்களும் நசாராக்களும். அப்படி யூதர்களும் நசாராக்களும் ஆய்வு செய்த போது ஒரு இளைஞரை தான் பிடிச்சாங்க. யகூதிகளும் நசாராக்களும் ஒரு வாலிபரை பிடித்தார். யூதர் பிடிச்ச பின்னால் அந்த பையன் அழுதுட்டு இருக்கார், அந்த வாலிபர் அழுகிறார். அழுவதற்குண்டான காரணம் என்ன, அதற்குண்டான தாத்பரியம், ஏன் அழுகிறீர் அப்படின்னு கேட்குறான். யூதர் கேட்கும் பொழுது அந்த இஸ்லாமிய வாலிபர் சின்ன பையன் அந்த இளைஞர் சொன்னாரா, நான் இந்த நாட்டிற்காக வேண்டி, இஸ்லாத்திற்காக வேண்டி போர் புரிய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், ஷஹீதாக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் என் தாய் அதற்கு அனுமதி தரவில்லை. அப்படியானால் தாய் பாசம் மிகைத்து விட்டதா, நீ போருக்கு செல்ல வேண்டாம் என்று தாய் தடுக்கிறாளா? இல்லை. அதற்குண்டான பின்னணி என்னவென்றால், அதற்குண்டான காரணம் என்னவென்றால், நீ போருக்கு செல்ல வேண்டுமா? தாய் சொல்லுகிறாள், குர்ஆனை நீ மனனம் செய்துவிட்டு நீ அதற்கு பின்னால் போருக்கு போ, ஷஹீதாக்கப்பட வேண்டும் நான் விரும்புகிறேன், நீ வாலிபன், குர்ஆனை மனனம் செய் அப்படின்னு என்ன செய்றாங்க சொல்றாங்க. அப்ப யூதர்கள் நசாராக்கள் சொன்னாங்களா, அந்த குழு தலைவர்கிட்ட போய் சொன்னாங்க, ஸ்பெயின்ல இஸ்லாம் வலிமையாக இருக்கிறது, வலுவாக இருக்கிறது,
அவர்களை நாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு என்ன செய்றாங்க, போய் யூதர்கள் சொல்றாங்க. கொஞ்ச நாள் போயிடுச்சு, யூதர்கள் விடுவதில்லை. மீண்டும் வந்தார்கள் யகூதிகள், நசாராக்கள். அங்கே வந்து சொன்னாங்க, இப்போ போய் ஆய்வு செய்வோம் எப்படி இருக்குது ஸ்பெயினில். ஸ்பெயினுக்கு வந்தாங்க. அங்கே வந்தால் அதே போன்று ஒரு இளைஞர் அழுது கொண்டிருக்கிறார். இளைஞர் அழுது கொண்டிருக்கிறார். இப்போ ஏன் அழுகிறீர் என்று இருக்கிறாரு கேட்குறாங்க. ஏன் அழுவதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு கேட்டபோது, ஸ்பெயின் இஸ்லாம் வீழ்ந்ததற்குண்டான கவிழ்ந்ததற்குண்டான அடிப்படை காரணம் இதுவாகத்தான் சொல்வார். அவர் என்ன சொல்றார் தெரியுமா, அந்த பையன் வாலிபர் என்ன சொன்னார் தெரியுமா, நான் தாயிடம் ஒரு பெண்ணை நான் நேசிக்கிறேன், கொச்சையாக சொல்வதானால் காதலிக்கிறேன், எனக்கு அந்த பெண்ணை நீ திருமணம் செய்து தர வேண்டும், இல்லை என்றால் நான் தற்கொலை செய்து விடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே யூதர்கள் முடிவெடுத்துக் கொண்டார்கள், நசாராவும் முடிவெடுத்துக் கொண்டார்கள். ஸ்பெயினில் இஸ்லாம் வீழ்ந்து விட்டது, கவிழ்ந்து விட்டது, இளைஞர்களுடைய வாழ்க்கை தடம் புரண்டு விட்டது, ஈஸியாக மிக இலகுவாக நாம் ஸ்பெயினை என்ன செஞ்சலாம், அவர்களை இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றி விடலாம் என்று என்ன செய்றார். அங்கே கணக்கிடுவதுடைய நோக்கம் வாலிபர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதுதான். அருமையானவர்களே, எனவேதான் வாலிப பருவம் இருக்குத, நாளை மாஷரில் அல்லாஹ்விடத்தில் மிக கேள்விகளால் தொலைக்கப்படுவீர்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அருமையானவர்களே, எனவேதான் இமாமுனா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு சூஃபி, அவங்க சொல்லுவாங்க, இளைஞர்களுக்கு அறிவுரை சொல்றாங்க. வலிமார்கள் எப்படி வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க பாருங்க. சின்ன ஷம்சுதி ஒலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு சின்ன வயசுல தான், ரொம்ப குறுகிய வயசுல தான் வஃபாத் ஆயிட்டாங்க. சக்கராத்துடைய ஹாலில் இருக்கிறாங்க. சின்ன ஷம்சுதி ஒலியுல்லா சக்கராத்துடைய ஹாலில் இருக்கிறாங்க. பக்கத்தில் சாம் ஷிஹாப்தி ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது சாம் ஷிஹாப்தி ஒலியுல்லா சொல்றாங்க, சின்ன ஷம்சுதி ஒலியுல்லாவுடைய காலம் மௌத்து நெருங்கி விட்டது என்பதை உணர்ந்த சாம் ஷிஹாப்தி ஒலியுல்லா அல்லாஹ் தான் சொன்னாங்க, காக்கா சகோதரரே, நம்ம தம்பி வர வேண்டி இருக்குது. யாரு? சலாஹுத்தீன் ஒலியுல்லாஹ் இல்ல, பேட்டையில் இருக்கிறாங்க. அடங்கியது களக்காடி ஏர்வாடியில், பேட்டையில் இருக்கிறாங்க. மதரசாவில் ஓதி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தம்பி சலாஹுத்தீன் வர வேண்டியது இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதும் தான் சின்ன ஷம்சுதி ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஆளை இப்படி எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்கிற மாதிரி இஷாரா செஞ்சாங்க. எந்திரிங்க அப்படின்னு இஷாரா செஞ்சார். சாம் ஷிஹாப்தி ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சூழலை விளங்கி கொண்டார்கள். யாரை பார்த்து, யாரும் இல்லையே, நான் தானே இருக்கிறேன், நீங்கள் யாரை பார்த்து எந்திரிங்கன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டபோது சின்ன ஷம்சுதி ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஹாதிமுல் லஸாத், இன்பத்தை எல்லாம் முறிக்கக்கூடிய இஸ்ராயில் வந்திருக்கிறார் அலைஹி ஸலாத்து வஸலாம், என்னுடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக வேண்டி வந்திருக்கிறார். நீங்கள் சலாஹுதீன் என் தம்பி வரணும்னு சொன்னீங்க இல்லையா, அதனால் நீங்கள் கொஞ்சம் போயிட்டு வாங்கன்னு நான் சொல்லி அனுப்பி வைத்தேன் என்று சின்ன ஷம்சுதி ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அந்த பருவம் வாலிப பருவம். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, யா மஅஷரஸ் ஸபாப், ஏ வாலிபமே, அலைக்கும் பில் ஆகிரா, நீ ஆகிரத்தை பற்றிக்கொள், பற்றி பிடித்துக்கொள். அப்படி பற்றி பிடித்து கொண்ட நீ என்ன செய்யலாம், பரதேசியா போயிட மாட்டா, ஒன்றுமில்லாதவனாக போய்விட மாட்டாய். فإنه قل من طلبها إلا أدرك الدنيا والآخرة. سبحان الله. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, சில ஆட்களே ஆகிரத்து அல்லாஹ் ரசூல் அவுலியாக்கள் அப்படின்ட்டு வந்துட்டா, அட இவன் பொழைக்க தெரியாதவனா ஆகிட்டனே அப்படின்னு நினைப்பாங்க. நீ நினைக்காத அப்படி. யா மஅஷரஸ் ஸபாப், ஏ வாலிபனே, அலைக்கும் பில் ஆகிரா, ஆகிரத்தை நீ பற்றி பிடித்துக்கொள். فإنه قل من طلبها إلا أدرك الدنيا والآخرة. நீ வா ஆகிரத்தை பற்றி பிடித்து விட்டான் வையேன், அல்லாஹ் உனக்கு உலகத்தையும் ஆகிரத்தையும் உன் கையில் தந்துடுவான். அல்லாஹ் உன் கையில் தந்து விடுவான். நீ ஆகிரத்தை பிடித்து கொண்டால் வாழ்க்கை உன் துன்யா இருக்க உன் காலடியில் வந்து விடும் என்று சொல்வார்கள் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. முதல்ல அவங்களுடைய வாழ்க்கை வர கொஞ்சம் சிறப்பு, வாலிபர்களுடைய சிறப்பை சொன்னாதான் வாலிபர்களை பற்றி இருக்கக்கூடிய குறைகளை வெளிப்படுத்த முடியும்.
இப்போ உள்ள காலத்துடைய இளைஞர்களுடைய சில செயல்கள் நாம் சொல்லிதான் ஆக வேண்டும் என்பதுதான் நோக்கம். அருமையானவர்களே, குத்துபுல் அக்தாப் ஓதுல அல்லமா ஷேக் முஹிதீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவங்க சொன்னாங்க, வாலிபனே, இன்னம அன்த ஐயாமுன் குல்லமா ஸஹப யௌமுன் ஸஹப பஅதுக. வாலிபனே, சில நாட்கள் தான் நாம் வாழ போகிறது, சில நாட்கள் தான். ஒவ்வொரு நாளும் போகும் பொழுது உன்னில் ஒரு பகுதி போய்கொண்டே இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. யாருக்கு சொன்னாங்க? கௌதுல் ஆலம் வாலிபர்களை பார்த்து சொன்னதாக அவர்களுடைய வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சொல்லிட்டு சொன்னாங்க கௌதுல் ஆலம், குன்ம அல்லாஹ், வாலிபனே நீ அல்லாஹோடு இரு, வலா துபாலி, பிறவற்றை பற்றி நீ எந்த கவலையும் படாதே, உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைந்துவிடும் என்று என்ன செய்றாங்க? கௌதுல் ஆலம் ஷேக் முஹிதீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவருக்கு சொல்லி காட்டுவார். அடுத்து சையதுனா ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சையது தாயிஃபா அவங்க சொன்னாங்க, இதா ஸஃபல் கல்பு மினத் துன்யா இன்தலஅ மினல் ஆஹிரா. அதாவது உன்னுடைய கல்பு இருக்கிற இதயம், இளைஞனை பத்தம் சொல்றாங்க அவங்களாம், உன்னுடைய இதயம் உன் ஆசையிலிருந்து தூய்மையாகிவிட்டால், எத்தனையோ ஆசைகள் இருக்கும், ஆகுமான ஆசைகளும் இருக்கும், ஹராமான ஆசைகளும் இருக்கும். இந்த ஆசைகளை விட்டும் நீ தூரமாகிவிட்டால், தூய்மையாகிவிட்டால், உன்னுடைய கல்பு ஆகிரத்தால் அது நிரம்பிவிடும். துன்யால இருக்கக்கூடிய மோசமான செயல்களிலிருந்து, துன்யாவிலிருந்து நீ விலகிவிட்டால், ஆகிரத்தில் நீ உன்னுடைய ஆகிரத்து கல்பில் வந்து ஆகிரத்து வந்துடும். அப்படின்னா அல்லாஹ் வந்துடுவான், உன்னுடைய ரசூல் வந்து விடுவான், துன்யாவின் காலடியில் விழுந்து விடும் என்று நினைச்சாங்க. செய்தனா ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னாங்க, இளைஞனே நீ தக்குவாவை பற்றி பிடித்துக்கொள், தக்குவாவை நீ பற்றி பிடித்துக்கொள். எப்படி சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, தக்குவாண்டா என்ன தெரியுமா? தக்குவா என்றால் என்ன தெரியுமா? அத்தக்குவா ஐயகூனல் அப்து ஹைது அமரஹுல்லாஹு வயஃப்கிதுஹு ஹைது நஹாஹு. தக்குவாண்டா என்ன தெரியுமா? சையதுனா ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி மிகப்பெரிய ஒரு சூஃபி. எந்த கஷ்டங்கள் நோய்வாய் ஏற்பட்டாலும் கூட அல்லாஹ்வை குறை சொல்லாத ஒரு மகான்களில் இவர்கள் ஒரு சிறப்பிற்குரியவர்கள். சையதுனா ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, தக்குவாண்டா என்ன இளைஞனே, உனக்கு நான் சொல்கிறேன், தக்குவா என்றால் என்ன? அல்லாஹ் எந்த கட்டளை இட்டானோ அந்த இடத்தில் அடியான் இருக்கணும். எங்கே இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளை இட்டானோ அதில் இல்லாமல் இருப்பதுதான் தக்குவா. பள்ளியில் இருப்பது, இது போன்ற மஜ்லிஸில் இருப்பது, நல்லோர்களோடு இருப்பது, நாதாக்களுடைய மசாரில் இருப்பது, இவைகளில் தக்குவாவில் உள்பட்டது. அதற்கு மாற்றமாக, அதற்கு நேர் மாற்றமாக இருக்கக்கூடிய இடம் அது எப்படி எதிரானது என்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். எனவேதான் தக்வாவுடைய நிலையை நீ பற்றி பிடித்துக்கொள் என்று இமாம் ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்து இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மா ஸதகல்லாஹ அப்துன் அஹப்ப ஷுஹரா. நீ வாலிபனே புகழை விரும்பாத. இவன் நம்மளை புகழட்டும், இவனை நம்மை சிறப்பிக்கட்டும், இவன் நம்மை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நீ விரும்பாதே. அப்படி விரும்பினால் அல்லாஹ்விடத்தில் நீ உண்மையானாக ஆகிவிடுவாய் என்று செய்தா இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு பதிவு செய்கிறார். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அறிவு திலகம் இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா கஸ்ஸாலி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, இளைஞனே, எல்லாமே வாலிபர்களுக்கு தான் முதல்ல அவங்க சொல்றாங்க, இளைஞனே அஸ்ஸுஹுது ஃபித் துன்யா அர்ராஹத்துல் குப்ரா. உலக பற்றின்மையாக இரு, உலகத்தின் மீது நீ ஆசையாக இருக்காதே, அதுதான் உனக்கு மிகப்பெரிய அமைதின்னு சொன்னார். தெக்கா சாஹிப் அப்பா இருக்கிறாங்களா ரலியல்லாஹு அன்ஹு, வாலிப வயசில் தோட்டத்தில் அந்த மரங்களை செடிகளை நினைச்சுவாங்க சரி செய்கிறதே அவங்களுடைய வாழ்க்கையை போன்று நினைச்சு வெளிப்படுத்தி அதில் இருந்துகிட்டே நான் தோட்டத்திலே இருப்பாங்க. தெக்கா சாஹிப் அப்பா அது பெரிய முத்துவாப்பா ஒலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெக்கா சாஹிப் அப்பா மச்சான்
ஒரு என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த இறாலுடைய இந்த துளி இருக்குது இல்லையா, தோலை அதை உரித்து அந்த துணியில் வச்சு இதை போய் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி தெக்கா சாஹிப் கொடுத்து விட்டாங்க. தெக்கா சாஹிப் அதை பார்த்த உடனே, அப்படியா மச்சான் தந்தாரா, இந்தாங்க மாதுளை பழத்தை போய் கொடுங்கன்னு சொல்லி என்ன கொடுத்து விட்டான். இந்த ரெண்டுக்குமே கொண்டு போனவர் தாத்பரியம் விளங்கையில். பெரிய முத்துவாப்பா ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு தெக்கா சாஹிப் ஒலியுல்லாஹ் அவர்கள் மாதுளை பழத்தை கொடுத்து விட்டதை பார்த்தனி சிரிச்சிட்டாங்க. என்ன நடப்பு மகானவர்களே, என்ன இது, இதனுடைய தாத்பரியம் என்ன, இதனுடைய சூழ்ச்சிமம் என்ன? நான் சொன்னேன், பெரிய முத்துவாப்பா ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, நான் சொன்னேன் மச்சான், நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஆலிமாக இருக்கிறீங்க, பெரிய ஒரு மகானாக இருக்கிறீங்க, துன்யாவிலேயே மூழ்கி இருக்கிறீங்களே, தோட்டத்திலேயே இருக்கிறீங்க, செடி கொடிகளை பார்க்குறது இதுலேயே உங்களுடைய வாழ்க்கை கழிஞ்சிட்டு இருக்குது, அல்லாஹை பற்றி சிந்தனை இல்லையா அப்படின்னு நான் என்ன செஞ்சேன், கெட்ட வாடை துன்யா, அந்த துன்யாவிலே நீங்கள் மூழ்கி இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறாலுடைய துர்வாடையை போன்று இருக்கக்கூடாது, அந்த துன்யாவில் மூழ்கி விடாதீர்கள் என்று நான் என்ன செஞ்சேன், அதனுடைய நிலையை நான் அனுப்பி விட்டேன். இறாலுடைய தோலை நான் அனுப்பிவிட்டேன். ஆனால் தெக்கா சாஹிப் ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு என் மச்சான் ரொம்ப அறிவு கூர்மையானவர். அவங்க என்ன செய்வாங்க, மாதுளை பழத்தை கொடுத்து விடுவதற்குண்டான காரணம் என்ன தெரியுமா? என் அருமை மச்சினனே, நான் துன்யாவில் மூழ்கி இருப்பதை போன்று உமக்கு தெரிகிறதா? மாதுளையுடைய தோலோடு பழம் ஒட்டி இருப்பதில்லை, பழத்தை அப்படி எடுத்து அப்படி பிரிந்து வந்துடும் இல்லை, அதே போன்றுதான் நான் துன்யாவோடு இருப்பதை போன்று இருக்கும். நான் என்னுடைய சிந்தனையெல்லாம் அல்லாஹோடு தான் நான் வாழ்கிறேன் என்று தெக்கா சாஹிப் ஒலியுல்லாஹ் என் மச்சான் சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். இதுதான் அதனுடைய தாத்பரியம் என்று நான் விளங்கிக் கொண்டேன் என்று ஹஜ்ரத் பெரிய முத்துவாப்பா ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்களே. இங்கே கஸ்ஸாலி இமாம் அவர்கள் சொல்வார்கள், அஸ்ஸுஹுது ஃபித் துன்யா, இளைஞனே துன்யாவில் நீ பட்டற்ற தன்மையோடு இரு. அர்ராஹத்துல் குப்ரா, மன அமைதி வேணுமா? சில ஆட்கள் சொல்லுவாங்க, திருமணம் முடிச்ச பின்னால நிம்மதி இல்லை, வாழ்க்கையில நிம்மதி இல்லை, வியாபாரத்தில் நிம்மதி இல்லை அப்படின்னு ஒவ்வொருவரும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் கஸ்ஸாலி இமாம் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, துன்யால நீ பட்டற்ற தன்மையோடு இரு, சுஹதோடு இரு, உனக்கு அதுதான் மிகப்பெரிய மன அமைதி கிடைக்கும் என்று வாலிபர்களை பற்றி கஸ்ஸாலி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அபா யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, இலாஹி, அல்லாஹோடு பேசுறாங்க, இளமை பருவத்தில் அல்லாஹோடு பேசுகிறார்கள். ரப்பே இலாஹி, என்னுடைய இறைவனே, மா அபத்துக ஹௌஃபன் மின் நாரிக வலா தமஅன் ஃபீ ஜன்னதிக, நான் சுவனத்தை ஆதரவு வச்சு உன்னை வணங்குறதா இருந்தா எனக்கு சொர்க்கம் வேண்டாம். அதே போன்று யா அல்லாஹ், நான் நரகத்தை பயந்தோ உன்னை நான் வணங்கவில்லை. வலாக்கின் வஜத்துக அஹ்லன் லில் இபாததி ஃபஅபத்துக, நான் வணங்குறது என்ன தெரியுமா? நீ வணங்குவதற்கு தகுதியானவன் என்று உன்னை நம்பி நான் வணங்குகிறேன் ரஹ்மானே, உன்னை எனக்கு தந்துரு அப்படின்னு செய்தா அபா யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிட்டு ஒரு முத்தாய்ப்பான ஒரு செய்தியை சொல்லுவாங்க, அரத்து அல்லா உரீத, என் ஆசைகளே இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். என்ன வார்த்தை பாருங்க, எனக்கு எந்த ஆசையும் இருக்கக்கூடாது என்று நான் ஆசைப்படுகிறேன். அதுதான் இளமை பருவத்துடைய முத்தாய்ப்பான தகவலாக இந்த சமுதாயத்திற்கு அபா யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார். அதேபோன்று இமாம் ஷா துஷ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார், இளைஞனே, இர்தஹலத்தி துன்யா முத்பிரத்துன் வர்தஹலத்தில் ஆகிரத்து முக்பிலத்துன். இமாம் ஷா அத்துஷ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய மகான். அவங்க சொல்றாங்க, இளைஞனே, உலகம் பின்னால் சென்று கொண்டே இருக்கிறது, ஆகிரத்து முன்பாக வந்து கொண்டிருக்கிறது, நீ மறந்து விடாதே, உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பான முறையில் நீ கழித்துக்கொள் என்று இமாம் ஷா துஷ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். எல்லாவற்றிற்கும் மேலாகிய நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாலிபர்களுக்கு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? சொன்னாங்க, அனிபுனி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின்,
5 வருவதற்கு முன்னால 5 நீ பேணிக்கோன்னு சொன்னான். 5 வருவதற்கு முன்னால் 5 நீ பேணிக்கொள். அது என்ன 5 வருவதற்கு முன்னால் 5 பேணிக்கொண்டா, முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்துக்கு சொன்ன செய்தி என்னதுமா, ஷபாபிக்க கபுல ஹரமிக்க. ஒன்று வயோதிகம் வருவதற்கு முன்னால் உன்னுடைய வாலிபத்தை கவனமான முறையில் நீ பயன்படுத்திக் கொள்கிறான். வாலிபத்தை நீ கவனமாக பயன்படுத்திக் கொள். சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால், இஸ்லாத்திற்கு வந்த பின்னால் எப்படி இருந்தார்களோ அதே போன்றதான் அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது, இளமை வாழ்க்கை. இங்கே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷபாபிக கப்ல ஹரமிக, முதுமை வருவதற்கு முன்னால் உன்னுடைய இளமையை கவனமாக பாதுகாத்துக்கொள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, முதல்ல உன்னிடத்தில் கேட்பது வாழ்க்கை எப்படி கழித்தாய் என்பதை விட நீ இளமை பருவத்தை எப்படி கழித்தாய் என்பதுதான் உன்னுடைய கேள்விக்கு நீ அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, சிஹ்ஹதக கப்ல சகமிக, நோய் வருவதற்கு முன்னால ஆரோக்கியத்தை நீ பயன்படுத்திக்கொள். நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக்கொள். மூன்றாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வகினாக கப்ல ஃபக்ரிக, வறுமை வருவதற்கு முன்னால் செல்வத்தை நீ முறையாக பயன்படுத்திக்கொள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அடுத்து சொன்னாங்க, வஃபராகக கப்ல ஷுக்லிக, வேலை வருவதற்கு முன்னால் ஓய்வை நீ செஞ்சுக்க பயன்படுத்திக்கொள். தவறான முறையில் பயன்படுத்திக் கொள்ளாமல் ஓய்வை இபாதத்தில் நீ பயன்படுத்திக்கொள். வஹயாத்தக கப்ல மௌத்திக, மௌத் வருவதற்கு முன்னால் உன்னுடைய ஹயாத்தை முழுமையாக அல்லாஹுக்கும் அவருடைய ரசூலுக்கும் உகந்த வாழ்க்கையாக உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆக்கிக்கொள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, அக்ஸிரு, இளைஞனே, ذிக்ர ஹாதிமில் லஸாத், நீ அதிகமாக மௌத்த நினைவு கூறிக்கொண்டே இரு, அப்பதான் நீ பாவம் செய்யாம இருப்பா. ஏன் தெரியுமா, ஹுஃபத்தில் ஜன்னத்து பில் மகாரிஹி வஹுஃபத்தின் நாரு பிஷ்ஷஹவாதி. சொர்க்கம் இருக்குதே, சொர்க்கம் பல சிரமங்களால் சூழ்ந்து இருக்குது. சொர்க்கத்துக்கு ஈஸியாக போக முடியாது, இல்லை, பல சிரமங்கள் இருக்கிறது. வஹுஃபத்தின் நாரு பிஷ்ஷஹவாத், நரகம் எப்படி இருக்கு தெரியுமா, இச்சைகளும் ஆசைகளும் சூழ்ந்து இருக்கக்கூடியது தான் நரகம். அது ஈஸியாக நம்ம என்ன செஞ்சலாம், பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அருமையானவர்களே, ஒரு செய்தி, வாலிப பருவம்டா இப்படி தான் இருக்கணும் என்பதற்கு ஒரு முத்தாய்ப்பான ஒரு செய்தி என்னண்டா, சையதுனா துல்பிஜாதைன் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, ஒரு சந்தர்ப்பம், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். 4 வழிச்சாலையில் நிற்கிறாங்க. அப்படி 4 வழிச்சாலையில் நின்ற போது மக்காவை நோக்கி செல்ல வேண்டும். எப்படி செல்வது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா ஞானங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மறைவான அனைத்து ஞானங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சமுதாயத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும் ஒரு சஹாபியை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 4 சுவர்களுக்கு மத்தியில் நிற்கிறாங்க, 4 அந்த வழிச்சாலையில் நிற்கிறாங்க. மக்காவுக்கு போனோம், எப்படி போகணும்னு தெரியாமல் அல்ல, எல்லாம் தெரிந்து அதனுடைய பின்னணி செய்தி வெளிப்படுத்தும் நிற்கிறாங்க. இப்போ யார் சொல்வது, வழியை சொல்றது? இதை துல்பிஜாத ரலியல்லாஹு தஆலா வீட்டிலேருந்து பார்க்குறான். ரசூலுல்லாஹ் மக்காவிற்கு செல்ல வேண்டும், அவர்கள் அந்த வழி தெரியாமல் இருக்கிறார்கள், நாம் அவர்களுக்கு வழி சொல்ல வேண்டும் என்று என்ன செய்றாங்க, வெளியே வர்றாங்க. வெளியே வரும்போது அவருடைய சாச்சா சொன்னாங்க, சாச்சப்பா துல்பிஜாதைன், நீ செல்வதற்கு அனுமதி இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி காட்டுவதற்கு நான் அனுமதி தர மாட்டேன். காரணம், நான் தரக்கூடிய உடை தான் நீ உடுத்திருக்கிறாய், நான் தரக்கூடிய உணவு தான் நீ உண்கிறாய், எனவே நீ செல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. துல்பிஜாத் ரலியல்லாஹு வாலிபர், சிறு வயது சஹாபி, சின்னஞ்சிறு வயது சஹாபி சொன்னாங்க, உன்னுடைய உணவும் வேண்டாம், சாச்சப்பட்ட சொல்றாங்க, உன்னுடைய உணவும் வேண்டாம், உன்னுடைய உடையும் வேண்டாம். அவங்க பேர் அப்துல்லா துல்பிஜாதைன் ரலியல்லாஹு அன்ஹு. உன்னுடைய உணவு வேண்டாம், உடையும் வேண்டாம், பிறந்த மேனியாக, அல்லாஹு அக்பர்,
வாலிப வயது, பிறந்த மேனியாக சந்தையில் இருக்கிறார்கள். சர்க்கார் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மக்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கிறது. எந்த சிந்தனையும் துல்பிஜாத் ரலியல்லாஹு அன்ஹு இல்ல. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்கம் தான் தவிர உடலில் ஆடை இருக்கிறது இல்லை என்பதை பற்றி அவங்க கவலைப்படல. வேகமா ஓடி வந்தாங்க. சாச்சா வீட்டுமாக அன்று நேரா ரசூலுல்லாஹ்ட்ட வந்துட்டாங்க. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்பிஜாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அப்படி பார்க்கிறார்கள். எனக்காக வேண்டி வாலிப பருவம் கூட்டமாக இருக்கக்கூடிய இந்த இடத்தில், பெண்களும் ஆண்களும் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் இந்த துல்பிஜாதின் பிறந்த மேனியாக வந்து விட்டாரே யார் ரசூலுல்லாஹ், அதை பற்றி அவங்க கவலைப்படையில. ஆஷிக்க ரசூல்கள் அவர்கள் எங்கே செல்ல வேண்டும்? மக்காவிற்கு செல்ல வேண்டுமா யார் ரசூலுல்லாஹ்? இந்த பகுதியாக தாங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்ன போது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்பிஜாதின், இன்று எனக்காக வேண்டி நீங்கள் பிறந்த மேனியோடு வந்திருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நான் இதற்கு ஒரு காலத்தில் நான் கைமாறு செய்வேன் அப்படின்னு நினைச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்பிஜாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ் உடனே கபூல் செய்தான். தபூக் யுத்தம் நடைபெறுகிறது. காலையில் நடைபெறுவதாக இருக்கிறது. இரவு நேரத்தில் ஒவ்வொரு சஹாபிகளும் அவர்களுடைய கூடாரத்தில் ஓய்வெடுக்கிறார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு எந்திருக்கிறார்கள். சாஹிபுன் நஅலைன், அவர்களுக்கு உண்டான பட்டம் என்ன தெரியுமா? சாஹிபுன் நஅலை. ரசூலுல்லாஹுடைய பாத சுவடுகள், அந்த கால், அந்த சப்பல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நஅலின் செருப்பை பாதுகாக்கிறதா யாருக்கு? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு வேலை. இரவு நேரம் பார்க்குறாங்க, எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு இடத்துல மாத்திரம் வெளிச்சம் இருக்குது, நூறாக இருக்குது. அந்த நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிச்சமாக இருக்கிறது. அருகாமையில் அபூபக்கர் இருக்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்களே, இது என்ன தாத்பரியம், என்ன நடக்குதுன்னு தெரியல என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துக்கு வந்துட்டான். நாளைக்கு போர் நடக்க போகுது. பார்க்குறாங்க கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு வந்த போது அங்கே கஃனிட்டு இருக்கக்கூடிய ஆள் யாருண்டா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக வேண்டி பிறந்த மேனியாக ஓடி வந்த அந்த வாலிபர் துல்பிஜாதின், அப்துல்லா துல்பிஜாதின் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாசா இருக்குது. நாளைக்கு போர் நடக்கும்போது இரவுல மிகப்பெரிய ஒரு காய்ச்சல், அது அவர்களுடைய ரூஹை அல்லாஹ் கைப்பற்றி விட்டான், மூத்தாயிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரில் நிற்கிறாங்க. கபரில் இறங்கிய சில சஹாபிகளுக்கு தான் இறங்கினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய அன்ஹா அவர்களுடைய தாயாருக்கு இறங்கினாங்க. உம்மு ருமான் அவங்களுக்கு இறங்கினாங்க. ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு தன்னுடைய தாயாருக்கு ரசூலுல்லாஹ் கபரில் இறங்கினாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம்! அதில் இங்கே துல்பிஜாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி நிற்கிறாங்க. துல்பிஜாத் எனக்கு கையில் தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் துல்பிஜாத் ரலியல்லாஹு அன்ஹுடைய புனிதமான அந்த ஜனாசாவை தனக்காக வேண்டி பிறந்த மேனியாக ஓடி வந்த துல்பிஜாத் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த உடலை எடுத்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்குறாங்க. அந்த நேரத்திலும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்னுடைய அருமை தோழரை மிக மெதுவாக என் கையில் தாங்கன்னு சொன்னாங்க. மென்மையாக கையாளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க, கொடுக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்பிஜாத் ரலியல்லாஹு இதை பார்க்குறாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்பிஜாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கபரில் வச்சுட்டாங்க. வாலிபர், இளைஞர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே துல்பிஜாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். எனக்காக வேண்டி பிறந்த மேனியாக ஓடி வந்த வாலிபர் துல்பிஜாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நன்றி கடனாக கபரில் இறங்கிட்டாங்க. கபரில் இறங்கிட்டா எவ்வளவு பெரிய அது பாக்கியம்! அது ரசூலுல்லாஹுடைய புனிதமான அந்த கால் பாதங்கள் அந்த கபரில் பட்டு விட்டார். அவருடைய கபருடைய ஜோதி மயம் எப்படி இருக்கும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறங்கிட்டாங்க கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துல்பிஜாதின் அந்த வாலிபர் ரலியல்லாஹு அன்ஹு கபரில் வச்சுட்டு அதோட நிப்பாட்ட இல்லை. அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரப்பே அல்லாஹும்ம இன்னி அம்சைது ராதின் ஃபர்ல் அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். இந்த நிமிடம் வரையிலும், இந்த நொடி பொழுது வரையிலும் துல்பிஜாதினை நான் புரிந்து கொண்டே, ரப்பே நீ புரிந்து கொள்வாயாக என்று சொன்ன போது
தனக்காக வேண்டி பிறந்த மேனியாக ஓடி வந்த துல்பிஜாதின் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து விட்டு சொன்னார்கள், ரப்பே நான் இவரை பொருந்திட்டேன், ரப்பே நீ புரிந்து கொள்வாயாக என்று சொன்னார். அல்லாஹ் பொருந்தாமலா இருப்பான்? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அப்பந்தான் சொன்னாங்களாம், யா லைதனி யா லைதனி யா லைதனி, எனக்கு ஏற்பட்ட சோதனையே சாஹிபுல் ஹுஃப்ரா, அந்த கபராளியாக நான் இருக்கக்கூடாதா? என்ன அற்புதமான வாலிபர் துல்பிஜாதின், மிகப்பெரிய பாக்கியம் பெற்று விட்டாரே என்று அங்கலாகித்துக் கொண்டார் சையதுனா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சாஹிபுன் நஅலைன். ரசூலுல்லாஹுடைய புனித பாதணிகளை அந்த செப்பல்ஸை வைக்கிறது தான் அவங்களுடைய பொறுப்பு. அப்படிப்பட்ட அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, துல்பிஜாதின் கிடைத்த பாக்கியமே எனக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்று அவர்கள் மிகப்பெரிய கவலை கொண்டார்கள் என்ற செய்தி ஹதீஸ் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதுதான் வாலிபம், இதுதான் வாலிப பருவம். அருமையானவர்களே, சஹாபிகளுடைய வாழ்க்கை, இளமை வாழ்க்கை எடுத்து பாருங்கள். ரொம்ப லேசாக கடந்து செல்லக்கூடிய விஷயம் அல்ல. சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் சமூகத்தில் ஹலால் ஹராமை முழுமையாக தெரிந்தவர் ஒருவர், என் சமூகத்தில் யமன் நாட்டில் ஆட்சி புரிந்தவர் ஒருவர். அவர் யார் தெரியுமா? சையதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹலால் ஹராமை முழுமையாக தெரிந்தவர், மட்டுமல்லாமல் யமன் நாட்டில் ஆட்சி செய்யும் பொழுது நீதமான ஆட்சி, இனிமேல் யாரும் ஜகாத்து வாங்குவதற்கு ஆள் இல்லை என்ற ஒரு சூழலை உருவாக்கியவர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க இஸ்லாத்துக்கு வந்த வயசு எத்தனை தெரியுமா? 18 வயசுல இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. மிகப்பெரிய சாதனை படைத்தவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. முஆத் இப்னு ஜபல் அல்லாஹ் அனுப்பும் பொழுது சொன்னாங்க, முஆத் இப்னு ஜபலே ரலியல்லாஹு அன்ஹு பஅஸ இலல் யமன் முஆத் இப்னு ஜபல். யமன் நாட்டுக்கு என்ன செய்றாங்க? அனுப்புறாங்க. நீண்ட செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஆத் இப்னு ஜபலே, நீங்க வரும்பொழுது என்னுடைய கபரை தான் நீங்க சந்திப்பீங்க, என்னுடைய கபரை தான் நீங்கள் சந்திப்பீர்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொன்னதும் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒட்டகத்திலிருந்து கீழே விழுந்தார்கள். அவர்களை ஆசுவாசப்படுத்தி அனுப்பி வைத்து, அல்லாஹ் உங்கள் கையில் வெற்றியை தருவான் சொன்ன கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, யமன் நாட்டில் இனி ஜகாத் வாங்குவதற்கு ஆளே இல்லை என்ற அளவிற்கு ஒவ்வொருவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தோழர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன செஞ்சாங்க? எல்லாருக்கும் தேவையை பூர்த்தி செய்து கொடுத்து வந்தவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களை பற்றி வரலாறு சொல்லும். இஸ்லாத்திற்கு அவர்கள் நுழைந்த வயது 18 வயது. அப்படி வாலிபராக அவர்கள் உள்ளே வந்த பொழுது இஸ்லாம் ஜொலித்தது. அருமையானவர்களே, அதே போன்று மூத்தா போர் நடக்குது. அந்த போரில் ஒரு சஹாபி அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய சகோதரர், வாலிபர், ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க என்ன செய்றாங்க? கொடியை பிடிச்சிட்டு போயிடறாங்க. வலது கையால் கொடியை பிடிச்சிட்டு போகிறாங்க, ஜெண்டாவை பிடிச்சிட்டு போகிறாங்க. கை வெட்டப்படுது. உடனே கொடி கீழே விழுந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இடது கையில் பிடிச்சிட்டாங்க. தெரிந்த தகவல், இடது கையும் வெட்டப்படுது. நெஞ்சோடு அப்படி அணைத்து கொண்டு கழுத்தில் அப்படி கையை வச்சுட்டு அந்த என்ன செஞ்சாங்க? அந்த கொடியை வைத்து கொண்டார்கள். ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஆனால் 2 கைகளும் இல்லாதவர், 2 கைகளும் வெட்டப்பட்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தில் ஜனாஹைன். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு ரெக்கையை என்ன செஞ்சு ஏற்படுத்திட்டான். ரப்புல் இஸ்ஸா இறக்கையை கொடுத்து விட்டான். சுவனத்தை அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாய், அப்படியே அது பறவை போன்று சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த வயது 22 வயது. இஸ்லாம் பலம் ஆனது. அருமையானவர்களே, அடுத்த ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா சஹாபிகளும் ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்லுவாங்க, ஃபிதாக உம்மி வ அபி யா ரசூலுல்லாஹ், என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் தான் சஹாபிகள் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் அழுதவங்கள, அல்ஹக்கல்லாஹு சின்னக யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் உங்களை எப்பொழுதும் சிரிக்க வைப்பானாக. அழுதாலும் சரி சிரித்தாலும் சரி, அல்ஹக்கல்லாஹ் சஹாபிகளுடைய வார்த்தை அது. சின்னக யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் உங்களை எப்பொழுதும் சிரிக்க வைப்பானாக. நீங்கள் அழுதுறாதீங்க, எங்களால் தாங்க முடியாது. இங்கே
ஒவ்வொரு சஹாபிகளும் ரசூலுல்லாஹ் பார்த்து என்ன சொல்லுவாங்க, ஃபிதாக்க உம்மி வாபி யா ரசூலுல்லாஹ், என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் சொன்னாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபியை பார்த்து சொன்னாங்க, ஃபிதாக்க உம்மி வாபி, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், எரியுங்கள் அம்பே, வாலிபரே எரியுங்கள் அம்பே அப்படின்னு சொன்ன அந்த சஹாபி இஸ்லாத்திற்கு வந்த வயது 17 வயசுல வந்தாங்க. துவா முஸ்தஜாபா, அவங்களுடைய துவா அல்லாஹ் உடனே கபூல் செஞ்சிருவான். அது யார்? செய்தா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அருமையானவர்களே, அதற்கு அடுத்து கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நபிக்கும் ஒரு உதவி ஆள் இருக்காங்க, உதவியாளர். ஒவ்வொரு நபிக்கும் ஒரு ஹெல்ப் ஆள் இருந்தாங்க. எனக்கு உதவியாளர் யார் தெரியுமா? ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாத்திற்கு வந்த வயது 17 வயது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, நடமாடும் ஷஹீதை நீங்கள் பார்க்க வேண்டுமா? துனியாவில் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நடமாடும் ஷஹீதை நீங்கள் பார்க்க வேண்டுமா? தல்ஹா இப்னு உபைதில்லா அவர்களை பார்த்துக் கொள்கிறது ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாத்துக்கு வந்த வயசு 17 வயது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மேலே அம்பு வரும்பொழுதெல்லாம் முஹதித்தத்தில் தன்னுடைய கைகளை இந்த பகுதி ஆஷிக்க ரசூல் முஹப்பத் ரசூல்னா அவங்க தான் சஹாபிகள் தாங்க. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே பற்றக்கூடாது, இந்த கையை காட்டுறாங்க எதுவுமே. அதனால் அந்த கை அப்படியே என்ன வேலை செய்யாமல் அப்படியே சோர்ந்து போய்விட்டன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நடமாடும் ஷஹீதை நீங்கள் பார்க்க வேண்டுமா? தல்ஹா இப்னு உபைதில்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்துக் கொள்ளுங்கள். இஸ்லாத்திற்கு அவர்கள் வந்த வயது 17 வயது, வாலிப பருவம். அருமையானவர்களே, ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போகிறாங்க, ஹிஜ்ரத்துக்கு மதீனாவுக்கு போகிறாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌர் குகையில் இருந்தாங்க. சித்திக் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருந்தார்கள். தெரிந்த தகவல். அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பயந்தாங்க கொஞ்சம். நமக்கு எது ஏற்பட்டாலும் பரவாயில்லை, நம்ம உயிரின் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹுக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டுறக்கூடாதே, கொஞ்சம் பயம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாக இருங்க, நாம் 2 பேர் தானே இருக்கிறோம். இன்னல்லாஹ் மானா, அல்லாஹ் ஆயத்தை இறக்கலாம், லா தஹ்சன் இன்னல்லாஹ் மானா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னு சொன்னாங்க. இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இன்னும் கொஞ்சம் பயம் வருது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஆதாரப்பூர்வமான தகவல். உடனே என்ன செஞ்சாங்க, அபூபக்கர் என்ன பயம் அப்படின்னு கேட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ், எனக்கு கடுமையான பயம் ஏற்படும், உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டுருமோ அப்படின்னு நான் பயப்படுறேன். சௌர் குகையில் ஒரு சுவரை பார்த்தாங்க. அபூபக்கர் பயமா உங்களுக்கு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த சுவரை பார்த்தாங்க. சுபஹானல்லாஹ், அதில் கடல், அதில் கப்பல் இருக்கிறது, தேவை என்றால் நீங்கள் இதில் ஏறி செல்லுங்கன்னு சொன்னாங்க. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காட்சியை காட்டியதும் தான் ஆதாரமான செய்தி, பலகீனமான செய்தி அல்ல, பலகீனமான செய்தியை சொல்வதும் இல்லை, அதை சொன்னதும் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காட்சியை காட்டினதும் சித்திக் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அமைதியாயிட்டாங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, உட்கார்ந்துருக்கிறாங்க. சித்திக் அக்பர் ரலியல்லாஹு தஆலா எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழல். அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி, வாலிப பெண்மணி, சையதத்துனா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா, உணவை கொண்டு வர்றாங்க. இப்போ கூட சௌர் குகைக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். எத்தனை அடி, சுபஹானல்லாஹ் 3000 அடி நடந்து போக வேண்டும், முடியவே இல்லை. வாலிப பருவமாக இருக்கக்கூடிய சிலரால் கூட அதுக்கு போகிறதுக்கு ரொம்ப சிரமம். ஒரு பெண்மணி உணவை சமைத்து கொண்டு அதை எடுத்து சுமக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்த போது தன்னுடைய ஆடை கிழித்து என்ன செஞ்சாங்க, அப்படியே தோளில் சுமந்து அந்த உணவை கொண்டு போகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 வாளுடையாள் ராத்துன் நிதாகைன் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா இதோ உணவை கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு என்ன செஞ்சாங்க. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாலிப சின்ன வயசுலேயே இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அருமையானவர்களே, ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போகிறாங்க. மதீனாவிற்கு போகிறதுக்கு முன்னாலேயே அங்கே இஸ்லாம் பரவி இருக்குது. ரசூலுல்லாஹ்வை வரவேற்கிறார்கள். தாலஅல் பத்ரு அலைனா மின் ஸனியத்தில் வதா அப்படின்னு நினைச்ச ரசூலுல்லாஹ் வரவேற்கிறார்களே, அதற்குண்டான அடிப்படை காரணம் என்னவென்றால், அங்கே இருக்கக்கூடிய சையதுனா முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் வரப்போகிறார்கள் என்று தெரிந்து அங்கே மக்களை நேர்வழிப்படுத்தி, அங்கே மக்களை தர்பியத்துப்படுத்தி
இஸ்லாத்துடைய அரசாணையே அங்கே நிலுவக்கூடிய அளவிற்கு செய்தனா முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே என்ன வழிவகையை செஞ்சு வச்சுட்டு போயிடான். அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த வயது 18 வயது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். கைர் அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, சொர்க்கத்துக்கு சஹாபிகளில் கடைசியாக நுழையக்கூடியவர்கள் யாரு? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்? நல்ல வசதி வாய்ப்புகள் அல்லாஹ் கொடுத்திருந்தான், அளப்பரிய சொத்து கொடுத்திருந்தான், நியாயமான வசதிகளை கொடுத்திருந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் ஒவ்வொரு விஷயத்திற்கும் அவர் பதில் சொல்லிட்டு தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். சஹாபிகளில் அஷரத்துல் முபஷ்ஷரா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுமா. ஆனால் கடைசியாக சுவர்க்கத்தில் நுழையக்கூடியவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த வயது 17 வயது. அருமையானவர்களே, சையதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இஸ்லாத்தில் 3ல் 1 பங்கு நீங்கள் விளங்கணுமா, ஐஷாவிடம் விளங்கிக் கொள்ளுங்கள் சொன்னார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சிறு பிராயத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டார்கள். குர்ஆனை அமானிதமாக பெற்ற சையதனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அருமை மகள் சையதத்துனா ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சின்னஞ்சிறு பிராயத்திலேயே இஸ்லாத்திற்கு வந்துட்டான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னாலேயே அவர்களுடைய மகளார் சையதத்துனா ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்துட்டான். கைர் அல்ஹம்துலில்லாஹ். சையதத்துனா ஃபாத்திமத்து ஸஹ்ரா இல் பத்தூல் ரலியல்லாஹு அன்ஹா சின்னஞ்சிறு வயசு, பிறக்கும்போதே ரசூலுல்லாஹ்வுடைய பிச்சரம் இல்லையா, எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க. இஸ்லாத்திலேயே வாழ்ந்தவர்கள் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த ஃபாத்திமா நாயகி ரசூலுல்லாஹ் மேலே எவ்வளோ முஹப்பத்துண்டா, ஓடி வருகிறார்கள். ஃபாத்திமா ஃபாத்திமா பில்கத்துன் மின்னி, ஃபாத்திமா என் சதை துண்டு, ஃபமன் அக்லபஹா அக்லபனி. அவங்க மௌத்தான வயசு 28 வயசு. ஃபமன் அக்லபஹா அக்லபனி, யார் ஃபாத்திமாவை கோபம் ஏற்படுத்தினார்களோ அவன் என்னை கோபம் ஏற்படுத்தியவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருக்காங்க பள்ளியில், மேலே ஒட்டகத்துடைய குடலை மேலே வைக்கிறான். கஸ்தூரி கமலக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய புனித மேனியில் அது ஒரு வெயிட்டு மட்டுமல்லாமல் துர்வாடை பிடிக்கக்கூடிய பல நாட்கள் கடந்த அந்த ஒட்டகத்துடைய குடலை வைக்கும் பொழுது 6 வயது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி வருகிறார்கள். என் கண்மணிக்கு ஏற்பட்ட சோதனையை அதை அப்படியே நினைச்சு நாங்கள் எடுக்கிறான். ஆனால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு சமயம் அபூ ஜஹல் கன்னத்தில் அடிச்சிட்டான். கன்னத்தில் அடித்த போது அழுது கொண்டு ரசூலுல்லாஹ்விடத்தில் ஓடி வருகிறார்கள். என் மகளை அழுவதற்குண்டான காரணம் என்ன? என்னை அபூ ஜஹல் என்னை அடித்து விட்டான், நீ போ இன்னொரு இடத்துல போய் நீ என்ன செய், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிட்ட போய் நீ சொல்லு. ஒரு சஹாபியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த சஹாபி இடத்தில் நீ செல்லு. அவரிடத்தில் அவங்க இஸ்லாத்துக்கு வரையில, அவங்க இஸ்லாத்திற்கு வரையில, போய் சொல்லு அப்படின்னு நினைச்சுறாங்க. சொல்கிறாங்க கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போய் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க தோளில் ஃபாத்திமா நாயகியை சுமந்து கொண்டு ஓடி வருகிறார்கள். உன்னை அடித்தது யார்? இவன் தானே, இவனை நீ கன்னத்தில் அடி, திரும்பி அடி, உன்னை ஆசை தீர. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அடிச்சிருந்தா கூட அது பெரிய மகிமையாக இருந்திருக்காது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை அடிக்க வைத்தது அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அபூ ஜஹலால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளை சிரித்து விட்டது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் குழந்தையை யார் அழாமல் சிரிக்க வைத்தாரோ, மகிழ்வித்தாரோ, ரப்பே அவருக்கு நீ என்ன செஞ்சிரு, அவருக்கு ஹிதாயத்தை கொடு என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அந்த சஹாபியுடைய பெயர் என்ன என்பதை உங்களுடைய மேலான கவனத்துக்கு நான் அறிய தருவேன் இன்ஷா அல்லாஹ். அருமையானவர்களே, அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த வயது 19 வயது. உதுமான் இப்னு ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு 20 வயதில் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு 14 வயசு. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு 15 வயது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 15 வயது. ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு 15 வயது. அக்ரம் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு 17 வயது. போன்ற சஹாபிகள் எல்லாம் இஸ்லாத்திற்கு சின்னஞ்சிறு வயதில் வந்துதான், வாலிப பருவத்தில் வந்துதான் இந்த இஸ்லாத்தை பாதுகாத்திருக்கிறார்கள் என்பதை உங்களுடைய மேலான கவனத்திற்கு அறிய தருவேன். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை ஹபீப் இப்னு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, அவங்கள முஸைலமத்துல் கஸாப் என்ற பொய்யன் ரசூல் ஆனால் நபின்னு சொன்னாங்க.
முசைலமத்துல் கஸாப் அன நபின்னு சொன்னான். அவன்கிட்ட போய் அல்லாஹுடைய தூதருடைய கடிதத்தை நீ கொடுத்துட்டு வான்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ஹபீப் இப்னு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பினான். அவன் போன ஹபீப் இப்னு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு போன போது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் ஹபீப் இப்னு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு போன போது முசைலமா என்ன செஞ்சான் தெரியுமா, 2 கைகளின் வெட்டினான். ஒரு தூதுவரை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்று காலாகாலமாக அந்த நாட்டுடைய ஒழுங்கு இருக்கிறது. இங்கே ஹபீப் இப்னு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டு போன அந்த மனிதரை கையை முசைலமத்து 2 கையும் துண்டிச்சான், காலையும் துண்டிச்சான். முசைலமத்துல் கஸாப் அந்த செய்தியை செஞ்ச போது ஹபீப் இப்னு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அங்கேயே ஷஹாதத் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துலையே ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஹபீப் இப்னு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்த வயது என்ன தெரியுமா, 7 வயதில் இஸ்லாத்துக்கு வந்துட்டான். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஒரே ஒரு சஹாபி, அருமையானவர்களே, செய்துனா ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா. இன்றைக்கு நாம் குர்ஆனை ஓதிட்டு இருக்கண்டா, குர்ஆன் அந்த வடிவத்தில் இருக்கண்டா, அதுக்கு மூல காரணம் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சஹாபி கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த சஹாபியை ரொம்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ அருகாமையை வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க இஸ்லாத்துக்கு வந்த வயது எத்தனைன்னு பார்க்கும்போது 12 வயதிலேயே இஸ்லாத்துக்கு வந்துடுறான். சொல்லிட்டு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் சமுதாயத்தில் நம்பிக்கை, ஒரு நம்பிக்கையான ஒரு ஆளை நீங்க பார்க்கணுமா, ரசூலுல்லாஹ்வால் சொல்லப்பட்ட ஒரு சஹாபி, என் சமூகத்தில் ஒரு நம்பிக்கையாளரை நீங்கள் பார்க்க வேண்டுமா, சையதுனா அபூ உபைதா இப்னு அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன அந்த சஹாபி இஸ்லாத்திற்கு வந்த வயது 13 வயது. இவர்களெல்லாம் சின்ன நம்ம சொன்ன வயசு வந்ததும் சின்னஞ்சிறு வயசுலேயே வந்துட்டாங்க. இந்த உலகத்தை விட்டும் பிரிந்ததும் சொற்ப வயதிலேயே இந்த உலகத்தை விட்டும் பிரிந்தார்கள். ஆனால் எண்ணற்ற தியாகங்களை இஸ்லாம் வளருவதற்கு அடிப்படை காரணமாக இஸ்லாம் வாளால் பழுத்த பழம் என்று சொல்வார்கள். எத்தனை சிரமங்கள் ஏற்பட்டு இந்த இஸ்லாத்தை நம் கையில் தந்திருக்கிறார்கள். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இவர்களுடைய வரலாறு நமக்கு சொல்றது என்ன, இன்றைக்கு இளைஞர்கள் என்ன, இன்றைக்குடைய வாலிபர்களுடைய நிலைமை என்ன? அருமையானவர்களே, இன்றைக்கு நம்ம இப்போ உள்ள வாலிபர்களை பற்றி இனி நம்ம கொஞ்சம் கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளால் அவர்களை பற்றி நாம் சொல்லுவோம். அல்லாஹ் குர்ஆனில் முதல்ல சொல்லுவான், குல்லில் முஃமினீன யகுல்லு மின் அபுசாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும். அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள், உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள், உங்களுடைய மானங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது வாலிபர்களுக்கு தான் அதிகமாக சொல்லப்பட்டது. ஏண்டா வாலிப பருவத்தை பற்றி ஏற்கனவே அந்த குர்ஆனில் நம்ம சொன்ன ஒரு ஆயத்தை, அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் துஅஃபின் சும்ம ஜஅல மின் பஅதி துஅஃபின் குவத்தன். குவத்தான ரொம்ப வலிமை மிக்க பருவம் வாலிப பருவம். அந்த பருவத்தில் சேட்டைகள் செய்யாமல் இருக்க வேண்டும் ஷரியத் நமக்கு சொல்கிறது. உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள், உங்களுடைய மானங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு விளக்கம் தருவாங்க. இன்றைக்கு வாலிப பருவத்துடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லக்கூடிய தகவல் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண்ணை நீ பார்க்குறியா, யதார்த்தமாக நீ பார்க்கிறாயா, அதுக்கு பின்னால் அடுத்து பார்க்காது. யதார்த்தமாக ஒரு பெண்ணை பார்த்துட்டோம், அதற்கு பின்னால் அந்த பெண்ணை நீ பார்க்காதே. வலா துத்பி நல்ரத அன் நல்ரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடிக்கடி திரும்பி ஒரு பெண்ணை நீ பார்ப்பானேயானால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ தவறு செய்கிறாய். சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபல் ஐனானி ஸினாஹுமா அன் நல்ரு. உன்னுடைய 2 கண்களும் செய்வது ஜினா, விபச்சாரம் என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்களால் விபச்சாரம் என்பதும் ஒரு தவறான பார்வையால் ஏற்படுகிறது என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபர்களுக்கு முதல்ல இந்த செய்தியை சொல்றாங்க. அருமையானவர்களே, இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. அனஃபி மத்ஹபின் பிரகாரம் காம பார்வை, இச்சையான பார்வையை
பார்ப்பது அதை தூண்டும் இல்லையா? எதை பார்த்தால் காம இச்சைகள் வாலிபர்களுக்கு தோன்றுமோ, யாருக்கு தோன்றாலும் சரி, அதில் குறிப்பாக வாலிபர்களுக்கு தோன்றுமோ அப்படிப்பட்ட பார்வை பார்ப்பது ஹராம். இன்றைக்கு கையில் எல்லா கைகளிலும் இது இருக்குது. எவ்வளோ முசீபத்தானது! நாம் அதை பார்க்கக்கூடாது என்று நினைச்சாலும் கூட நம்மை அறியாமல் அந்த காட்சிகள் நம்மை விட்டு வந்து இருந்துருது. அது பெண்களாக பாடலாக இருந்தாலும் சரி, அல்லது என்ன செய்ய தவறான காட்சிகள், இவைகளை விட்டு முழுமையாக நாம் தவிர்த்து விட வேண்டும். அப்படி பார்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு மௌத்து வந்து விட்டால் அவனுடைய நிலைமை என்னாகும்? இங்கே எச்சரிக்கிறார்கள் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லிட்டு சொன்னாங்க, உடல் உறுப்புகளை, வாலிபனே, அடுத்த பெண்களுடைய உடல் உறுப்புகளை நீ ரசித்து பார்க்கிறாயா, அது ஹராம். நாளை மாஷரில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் நீ தலை குனிய வேண்டும் என்று என்ன செய்றாங்க இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி எச்சரிக்கை செய்கிறார். அந்த நிலையில் உனக்கு மௌத்து வந்து விடக்கூடாது என்று நான் அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறேன். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றார். இன்றைக்கு பார்க்குறோம், திருமணம் நடக்குது, அல்ஹம்துலில்லாஹ், அற்புதமான ஒரு உறவு ஏற்படுகிறது. அந்த வீட்டில் வாலிபர்கள் செய்யக்கூடிய சேட்டைகள் அது ஆரோக்கியமானதல்ல, அது ரசிக்கக்கூடியதல்ல. அங்கே இருக்கக்கூடிய குடும்பத்தார்களுக்கு வேதனை உண்டாக்கிறது. சில வாலிபர்கள் மாப்பிள்ளையை என்ன செய்ய தூக்கிட்டு போயிடறாங்க, கடற்கரைக்கோ அல்லது வெளியிடங்களுக்கோ தூக்கிட்டு போயிடறாங்க. இது ரசிக்கக்கூடிய காட்சியா, இது ரசிக்கக்கூடிய செயலா? இல்லை. அங்கே வீட்டில் அந்த பிள்ளை இருக்குது, ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கும், எல்லாரும் இருக்கிறாங்க, மற்ற பெரியவங்க வயதானவங்க இருப்பாங்க, நோயாளிகளாக இருப்பாங்க, சந்தோஷமாக அந்த பெண்ணோடு மாப்பிள்ளையை அனுப்ப வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு இருப்பார்கள். இவங்க பிள்ளைகளை என்ன செய்ய தூக்கிட்டு போயிடறாங்க. இது அந்த வீட்டுடைய குடும்பத்தார்களுக்கு எவ்வளவு வேதனை உண்டாக்கும், குறிப்பாக அந்த மணப்பெண்ணுக்கு எவ்வளவு வேதனை உண்டாக்கும். இது ஷரியத் சொல்கிறது, ஹராம் என்று சொல்கிறது. இது சமீபத்தில் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு அது லேட்டஸ்டாக போகுது, வாலிபர்களுக்கு. இது ஆரோக்கியமானதல்ல, இது ஹராமானது என்பதை உங்களுடைய மேலான கவனத்திற்கு நான் அறிய தருவேன். ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, அங்கே பிள்ளை ஆண் பிள்ளைகளுக்கு என்ன வேலை இருக்குது? அது பெண்களுடைய நிகழ்வு, பெண்களுடைய நடக்குது. நம்ம ஊரில் ஷரியத்தில் இமாம்கள், ஒலிமார்கள், நம்முடைய மூதாதிதர்கள், ஆலிம்கள் அதை அனுமதித்திருக்கிறார்கள். அந்த குர்ஆன் அதாவது நிக்காஹில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும், அது அனுமதிச்சிருக்கிறாங்க. ஏண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாப்பிள்ளை மேலே சில எல்லாரும் என்ன செஞ்சாங்க, இந்த இனிப்பு போடுறோம் இல்லையா, குதிரை சொரியும் சொல்லுவோம் இல்லையா, இனிப்புகளை வீசுவார்கள். அதே போன்று அரபிகள் மாப்பிள்ளை மேலே என்ன செஞ்சாங்க, இனிப்புகளை வீசுகிறாங்க. வீசும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, எடுக்க போகிறாங்க. முன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. அவங்களும் முட்டாயை தேடிட்டு இருக்காங்க, இனிப்பை தேடிட்டு இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓங்கி ஒரு தள்ளு அபூபக்கர் ரலியல்லாஹு தள்ளிட்டு அவங்க அந்த முட்டாயை எடுத்துட்டாங்க, அந்த இனிப்பை எடுத்துட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு யா ரசூலல்லாஹ், இந்த இனிப்பை எடுக்கிறண்டா என்ன தள்ளி விட்டீங்க, உங்களுக்கு தேவைன்னா நானே அதை தந்துடுவேன். இல்லை, இப்படி தள்ளி விடுறதுல ஒரு சுகம் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஷரியத் அனுமதிக்கிறது, இப்படி அனுமதிக்கிறது. ஆனால் ஷரியத்திற்கு மாற்றமாக இப்படிப்பட்ட காட்சிகளை, இப்படிப்பட்ட செயல்பாடுகளை ஒரு காலமும் இஸ்லாம் அனுமதிக்காது. இதில் வாலிபர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பது இவ்வளவு செய்தி சொல்வதுடைய யதார்த்தம் இதுதான். அருமையானவர்களே, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி, மாலிக்குல் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள். சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, கண்ணை பாதுகாத்துருங்க. கண்களை, முதல் பிரச்சனையே கண்கள் தான். அந்த கண்கள் எங்கே போகிறதோ அதுதான் உன்னுடைய சிந்தனையை செயல்பட வைக்கிறது, உன்னுடைய இதயத்தை செயல்படுத்த வைக்கிறது, உன்னுடைய மற்ற உறுப்புகளையும் செயல்படுத்த வைக்கிறது. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபல் ஐனானி ஸினாஹுமா அன்-நظر, கண்கள் இருக்குதே அதுதான் உன்னுடைய விபச்சாரத்திற்குள்ளால் உன்னை செலுத்திவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு மாலிக் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அந்த ஹதீஸின் அடிப்படையில் சொல்வார்கள், நீங்கள் கண்ணை பாதுகாத்துக்கொள், இதுதான் மிக முக்கியமான ஒழுக்கம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபித்னா எது தெரியுமா? மோசமான பார்வை, அதை விட்டும் நீ தவிர்ந்து கொள், அதை நான் தடை செய்கிறேன் என்று இமாம் மாலிக்குல் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள். இமாமுனா ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, ஆசையுடன் பார்ப்பது ஹராம். எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த காட்சியாக இருந்தாலும் சரி, எந்த பாடல் காட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஹராம். மீண்டும் மீண்டும் அதை பார்ப்பதனால் அவன் விபச்சாரம் செய்தான் என்று அவனுக்கு பதிவு செய்யப்படுகிறது அப்படின்னு கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸின் அடிப்படையில் இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்.
அஹ்மத் இப்னு ஹன்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, பார்வை இருக்குதே, முதல்ல நான் பார்வையை பற்றி தான் சொல்கிறேன், அதுதான் மூல காரணம். ஃபித்னாவுக்கும் சோதனைக்குண்டான அடிப்படை காரணம் பார்வை தான். அஹ்மத் இப்னு ஹன்பல் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய மகான், இறைநேச செல்வம், மிகப்பெரிய ஒரே பேறுதல் உடையவர்கள் அஹ்மத் இப்னு ஹன்பல் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்லுவாங்க, பார்வை இருக்குதே அதுதான் பல பாவங்களின் ஆரம்பம். பார்வை இருக்குதே அதுதான் பல பார்வைகளின் ஆரம்பம். தவறான காட்சிகளை நீங்கள் பார்ப்பது இதயத்தை கெடுத்துவிடும் என்று இமாம் அஹ்மத் இப்னு ஹன்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். எனவேதான் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா மஅஷரஸ் ஸபாப், யா மஅஷரஷ் ஷபாப், மன் இஸ்ததாஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ் ஃபஇன்னஹு அகல்லு லில் பஸர் வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ். வாலிபனே, வாலிப கூட்டமே, நீ திருமணம் புரியத்துக்கு சக்தி இருக்குதா? திருமணம் புரிஞ்சிரு. அது ஏன் தெரியுமா? உன்னுடைய பார்வையை ஃபஇன்னஹு அகல்லு லில் பஸர், உன்னுடைய பார்வையை தாழ்த்திருஞ்சுனா, வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ், உன்னுடைய மானத்தை அது பாதுகாத்து விடும் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு பாருங்க, அல்லாஹு அக்பர், இன்றைக்கு சமீபத்தில் நிக்காஹ் அதிகமாக எவ்வளோ நடக்குதோ அதை விட கொடுமை தலாக் அதிகமாக நடக்குது. அது ஏன்? ஆண்களால் அதிகமாக நிகழ்கிறதா, பெண்களால் அதிகமாக நிகழ்கிறதா என்று பார்த்தால் ரெண்டு பேர்கிட்ட குற்றம். ஆண்கள் சொல்லக்கூடிய குற்றம் என்ன தெரியுமா? பொதுவாக பெண்கள் ஆண்கள் மீது குற்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்கள் என்ன சொல்கிறாங்கண்டா, அவங்ககிட்ட சந்தேகம் இருக்குது. என்ன சந்தேகப்படுறாரு? அவர் வீட்டில் இல்லாமல் இருக்கும்போது நான் வேறு யார்கிட்டயா ஃபோன் பேசிட்டேன், யார்கிட்ட பேசிட்டு இருந்தா, நடைமுறை செய்திகள் அடிக்கடி பார்க்கக்கூடிய செவி வழியால் செய்யக்கூடிய ஒரு காட்சியாக தான் இருக்குது, செய்தியாக தான் இருக்குது. அவர் சொல்வார், என்னை எப்போதும் சந்தேகப்படுகிறார். வீட்டில் யாரும் இல்லைண்டா, ஃபோன் எடுக்கலண்டா, ஏன் எடுக்கலை? அவள் ஏதாவது வேலையாக இருந்திருப்பாள். இன்னும் சில கணவர்கள் வீட்டுக்கு வந்துட்டான்னு வைங்களேன், கதவை திறப்பதற்கு நேரமாக ஆனால் அவர் கதவை திறந்துட்டு வீட்டு கீழே கட்டில் கீழேலாம் பார்க்கக்கூடிய கொச்சையான ஒரு சூழலாக இருக்கிறார். நல்ல பெண்மணியாக இருப்பாள், வாழ்வதற்கு தகுதி இல்லாதவனாக ஆகிவிடுவாள். அருமையானவர்களே, அதே போல பெண்களும் ஆண்கள் மீது எப்படி குற்றம் சாட்டுவாங்க தெரியுமா? மாப்பிள்ளை வானான்னு சொல்லிட்டான்னு வைங்களேன், மாப்பிள்ளை வானான்னு ஒரு முடிவு எடுத்துட்டாண்டா உண்மையான தகவலாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். உண்மையான தகவல்ண்டா, பொய்யான தகவல்ண்டா என்னன்னு பார்க்கும்போது சொல்லுவாங்க, இந்த கணவனுக்கு நான் கல்யாணம் முடித்ததிலிருந்து வாழ்க்கை இல்லை, அவர் இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு தகுதி இல்லாமல் இருக்கிறார். அது உண்மையான செய்தியாகவும் இருக்கிறது. சில சமயங்களில் கணவன் வேண்டாம் என்று வந்துவிட்டால் எப்படியாவது கலற்றி விடுவதற்கு அது ஒரு ஆயுதமாக பெண்கள் பயன்படுத்துகிறார். சரி, ஹைர், இது என்ன செய்தி? இது இப்போ தான் நடக்குதாண்டா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே நடந்த செய்தி. புகாரி ஷரீஃபில் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ரிஃபாஅத்துல் குரதியி என்ற ஒரு மனிதர், அவர் ஒரு பெண்ணை முத்தலாக்கு கொடுத்துட்டார். அன்ன ரிஃபாஅத்த தல்லக இம்ரஅத்தஹு, புகாரியில் வரும். ஒரு பெண்ணை முத்தலாக்கு கொடுத்துட்டார். அந்த முத்தலாக்கு கொடுத்த உடனே அந்த பெண் என்ன செஞ்சா தெரியுமா? இன்னொரு இத்தா முடிஞ்ச பின்னால், இப்போ இத்தாவே சில ஆட்கள் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தா இருக்க முடியாது, எங்களால் முடியல, 3 மாதம் நாங்கள் இருக்க முடியாது, அவர் இஷ்டத்துக்கு தலாக் கொடுவார், நாங்கள் இத்தா இருக்கணுமா அப்படின்னு நம்முடைய பெண் சமுதாயம் கேட்கக்கூடிய அவல நிலையை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரசூல் சொன்னது, நீ யாரையோ பழி வாங்கண்டு உன்னையே நீ கேவலப்படுத்திக் கொள்கிறாய். ஏன் தெரியுமா? இத்தாவுடைய புனிதம் எவ்வளோ அற்புதமான தெரியுமா? உன்னுடைய கருப்ப பையில் குழந்தை இருந்தவங்கள அது வெளிப்படுவதற்கு 3 மாதம் குறைஞ்சது. அந்த குழந்தை இருந்துட்டாண்டா அடுத்த கல்யாணம் நீ முன்னாலேயே முடிச்சிட்டா, இத்தா இருக்காமல் முடிச்சிட்டாண்டா பிள்ளை யார் உடையது என்ற வினா தொடுத்து விடும். சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அந்த பெண்ணு ரிஃபாஅத்துல் குரதியி தலாக்கு சொன்ன உடனே, முத்தலாக்கு விட்ட உடனே நேராக கொஞ்ச நாள் இத்தா இருந்த பின்னால் மீண்டும் ஒரு ஆளை கல்யாணம் முடித்தார். அந்த பெண்மணி கல்யாணம் முடித்தாங்க.
அப்துர் ரஹ்மான் இப்னு ஜுபைர் அல் குரதி. வாலிபர்களுக்கு இந்த செய்தி பொருத்தமாக இருக்கும். என்ன செஞ்சா? திருமணம் செஞ்சுட்டான் அந்த பெண்மணி. கொஞ்ச நாள் போயிடுச்சு. அந்த பெண்ணு வந்து என்ன ரசூலுல்லாஹ்ட்ட வந்து முறையிடுறாங்க. யார் ரசூலுல்லாஹ், அவரை என்ன அடிக்கிறாரு, அவரை அடிக்கிறாரு. அதோடு நின்றா பரவாயில்லை, அவருக்கு ஆண்மை இல்லை, அவர் ஆண்மையற்றவராக இருக்கா. யார்கிட்ட? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில் வந்து அந்த பெண் சொல்றா. சொல்லிட்டு அவ அது ஒரு உதாரணமும் சொல்றா. என் கணவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? அவருடைய இல்லறத்தில் ஈடுபடாத ஒரு சூழல், ஆண்மையற்றவராக இருக்கிறார். இல்லா மிஸ்லு ஹுதுபத்தி ஸௌப், ஒரு ஆடையுடைய துணி எப்படி சாய்ந்து இருக்குமோ அதே போன்று அவருடைய இல்லற வாழ்க்கையில் அவருக்கு என்ன செய்யமில்லை, அவருக்கு ஆர்வம் இல்லாமல் இருக்கிறார். நம் கொச்சையாக சொல்ல முடியாது சில விஷயங்களை. அருமையானவர்களே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக அப்துர் ரஹ்மான் இப்னு ஜுபைர் அல் குரதி அவங்கள பார்த்தாங்க. என்ன இந்த பெண் உங்கள் மீது குற்றச்சாட்டு சாட்டுறாங்களே என்னான்னு கேட்குறாங்க. யா ரசூலுல்லாஹ், கதபத் கதபத் வல்லாஹி யா ரசூலுல்லாஹ், இவ பொய் சொல்றா, இந்த பெண் பொய் சொல்றா. ஏன் பொய் சொல்றா? அதுக்கு என்ன காரணம்? யா ரசூலுல்லாஹ், நான் ஏற்கனவே முந்தி ஒரு பெண்ணை முடிச்சிருந்தேன் இல்லையா, அந்த பெண்ணுக்கு குழந்தை இருக்கு, பிள்ளைகளை கூப்பிட்றாங்க. பாரு யார் சொல்ல பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க அந்த குழந்தை. ஆமாம், ஒண்டை சாயில் தானே இருக்குது, ஒண்டை சாடை தானே இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ ஏன் நீ இப்படி சொல்கிறா? அந்த பெண் அப்படி தலையை குனிகிறார். ஆண்மையற்றவர் அப்படின்னு சொன்னியே, எதை வச்சு சொன்னா? நீ மீண்டும் ரிஃபாத்துல் குரதி, மீண்டும் ஒரு கணவரை நீ முதல் கணவரை நீ சந்திக்கணும்னு ஆசைப்படுறியா? அவரோடு சேரணும் நீ விரும்புறியா? முடியாது. நீ இவரோடு சுகம் அனுபவிக்க வேண்டும். தாம்பத்திய உறவில் நீ ஈடுபடும் வரையிலும் நீ என்ன செய்ய முடியாது, அவரை நீ திருமணம் செய்ய முடியாது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்ல வந்த தகவல், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே அந்த பெண் வந்து என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட வந்து இந்த கணவருக்கு வாலிபத்தில், அதாவது அவருக்கு ஆண்மை இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டை வைத்த ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த இல்லற வாழ்க்கை இருக்குது, அது ஒரு புனிதமானது. அஹ்மது இப்னு ஹன்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனைவி வஃபாத்தான போது ரொம்ப கவலைப்பட்டாங்க. அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, உங்களுடைய இல்லற வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க அஹ்மது இப்னு ஹன்பல் ரலியல்லாஹு அன்ஹு, நாங்கள் கல்யாணம் முடித்து இத்தனை வருஷம் ஆகுது, 20 வருஷம் 30 வருஷம் வைங்களேன், இதுவரையிலும் என் மனைவியோடு நான் கோபப்பட்டதே இல்லை, நான் கோபப்பட்டதே இல்லை. ஏன்? அது எப்படி சாத்தியம்? ஏதாவது ஒரு கோபம் வந்துடும் இல்லை? சாப்பாடில் ஒரு சால்னா குறைவாய்ந்தால் கூட கோபம் வந்துருமே, ஏற்படுதா இல்லையா? கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய அஹ்மது இப்னு ஹன்பல் தான் சொன்னா, நான் கோபப்பட்டதே இல்லை. ஏன் தெரியுமா? என் மனைவி ஏதாவது என் மேலே கோபப்படும் வரும்போது நான் பொறுமையாக இருந்துடுவேன். நான் ஏதாவது மனசங்கடம் ஏற்பட்டால் என் மனைவி பொறுமையாக இருந்துருவாங்க. 2 பேருக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு நீடிக்கவே செய்யாது, வந்ததும் இல்லை. அஹ்மது இப்னு ஹன்பல் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு பாருங்கள், திருமணம் நடக்குது, நம்ம
பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா இன்னமல் ஸம்ரு வல் மைஸிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸு மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபு. தபாரிக ஸம்ரு சாராய் ரசூலுல்லாஹி வேலை பிடித்து தருகிறார்கள். இதை பார்க்க எல்லாரும் நல்ல ஊருக்கு இல்லை அந்த திசை திரும்பி போகும்போது பாதை மாறி போகும்போது மார்க்கெட்டான இல்லாததால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மது சூதாட்டம் அது கெட்ட கட்டக்கூடிய சகவாசத்தால் ஏற்படுகிறது. முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் மது அருந்துகிறார்கள் மது அருந்துகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல குல்லு முஸ்கிரின் ஹராம் எந்த போதத்தில் போய் அடையுமே ஹராம். இன்னைக்கு என்ன செய்யறாங்க தெரியுமா? ஹலால் மிஸ்கின் இருக்கும் அது ரொம்ப கெட்டா இருக்கும் தேவையில்லை ஆனால் இது போன்ற ஹலால் மிஸ்கினா இதை குடிச்ச உடனே தெம்பா இருக்கும் தேவையில்லை. அதை குடிக்கக்கூடியவனுடைய நர்சு வேற மாதிரி குடிக்கிறீங்களே நம்மளால பாதிக்கப்படுகிறோம். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லு முஸ்கிரின் ஹராம் போதை தரப்பை அனைத்தும் ஹராம். மா அஸ்கர கதீருஹு ஃபகலீலு ஹராம். அதிகம் எதுல போதை இருக்குதோ அப்போ குறைஞ்சதும் அது போதை தான். ஒரு திரகம் ஒரு பைசா நம்முடைய இந்த தினம்
குழந்தை இருக்கு, பெண் குழந்தையா ஆண் குழந்தையா ஒரு காலத்துல பெண் குழந்தையா இருக்க வேண்டாம், கருவாயிற்று அழிப்பது ஹராம். சரி, ஒரு இப்ப சில ஆட்கள் இப்போ பிள்ளை வயிற்றுல இருக்கு, குழந்தை வயிற்றுல இருக்கு, அந்த பிள்ளை எப்படி இருக்குன்னா கருவை மிக மோசமான மருத்துவ சூழல்ல இருக்கு. இப்ப அழிக்கலாமா? அல்லது தாயுடைய உயிருக்கே ஆபத்தா இருக்கு, பிள்ளை வளர்த்து வந்துட்டீங்க, கருவை வளர்த்துட்டீங்கன்னா தாயுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டு விட்டு இருக்கு. இப்ப என்ன செய்ய? சரியத்து நிர்பந்தத்துக்கு சில கஷ்டப்பட்டேன். தாயுடைய உயிருக்கு ஆபத்துன்னு வந்துட்டீங்கள, முதல்ல தாயுடைய உயிரை பாராட்டு, குழந்தையை எடுத்துக் கொள்வார். அப்ப என்ன செய்யலாம்? குழந்தையை அழைப்பதற்கு மிக சங்கடத்தோடு பழைய இஸ்லாமிய மசாலாவுடைய கருத்தின் அடிப்படையில் சிலை வாங்கி அதுக்கு ஜாயிஸ் கூடுதலார். சிலை வாங்கி அது கூடாது அப்படின்னு உயிர் காப்பதற்கு அடிக்கலாக இஸ்லாம் சொல்றாங்க. இன்னும் சில பேர் உடல்ல வயிற்றுல இருக்குது குழந்தை இருக்கும்போது மதி குறைந்த குழந்தை இருக்குது, மூளை கடினமா இருக்குது, அப்ப என்ன செய்ய குழந்தைய அழிச்சிடலாமான்னு கேட்டாங்க. இமாம்கள் சொல்லக்கூடிய கருத்து மருத்துவ எல்லாத்தையும் சொல்லிட்டு போடும். இமாம்கள் சொல்லக்கூடிய கருத்து அல்லாஹ் ஏற்படுத்துறான், அது அல்லாஹ் ஏற்படுத்துறான். என்ன செய்யறது? இல்ல பிறந்துட்டா நான் கஷ்டப்படுறோம், பிள்ளை கஷ்டப்படுது, பேச முடியாது, அவங்களுடைய சொந்தமா செயல்பட முடியாது, அந்த குழந்தை நம்ம அழிப்பதற்கு சரியத்தில் அனுமதி கிடையாதா? அனைத்து இத்திஃபாக்கான இமாம்களுடைய கருத்தை விட்டால் அழிப்பதற்கு சரியாக இன்னைக்கு ஸ்கேன் பார்த்து பெண் குழந்தையா இருந்தால் ஆண் குழந்தையா இருந்தால் அதுக்கு என்ன சில டெக்னிக்கலா பேஜாக மருத்துவத்தை நாங்கள் என்ன பேர் வைக்கலாம்? அப்துல் ரஹ்மான் வைக்கிறதா? இஸ்லாமியத்துக்கு மாற்றுமா? சொல்ல மாட்டாரு மருத்துவர், அது அப்துல் ரஹ்மான் வைக்கவா ஆயிஷா வைக்கவா அப்படின்னு கேட்கக்கூடிய சில மருத்துவர்கள் வாங்கிட்டு எது வைக்கணும் வெளியே மருத்துவ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இப்படி பார்ப்பது சரியத்தை அனுமதி தரப்படவில்லை என்பதை நிறைவு கொள்வேன். ஞானங்களே, என்பதை முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயுடைய விஷயத்தில் போனதாக இன்னைக்கு திருமணம் சொல்லுங்க, உம்மாவை பொண்டாட்டி சொல்ல கேட்டு உம்மாவை மதிக்காம இருக்கு, உம்முடைய சொல்ல கேட்டு உம்மாவை மதிக்காம இருக்கு. அதே போன்று உம்மாட சொல்ல கேட்டு மனைவி இருக்கிறது கிடையாது. ரெண்டுமே சரியாக அடைகிறது. இன்னைக்கு நம்ம எல்லாருமான ஒரு செய்தி பதிவு செய்யணும். ஒரு தாய் வந்தார், வயதான ஒரு தாய் பொண்டாட்டி வந்தார். வந்து சொன்னாங்க, நல்ல நாள் போதும் சொன்னாங்க சார், என் மகன் நல்ல சம்பாதிக்க எனக்கு எல்லா காலமும் நல்ல உதவி செஞ்சுட்டீங்கன்னா என்னைக்கு திருமணம் செய்தானோ அதுக்கு பின்னால என்னை படிக்கிறதே இல்லை. இப்ப நான் மருத்துவம் செய்யணும், நான் மருத்துவம் செய்யணும்னு நினைக்கிறேன். மருத்துவம் செய்ய மாத்திரை வேண்டுவதற்குண்டான எங்க காசு இல்லை. ஆனா காசு கேட்கிறவங்க என்ன செய்யறது? கணக்கு கேட்கலாம், எப்படி தான் தந்தேன் இப்ப கேட்கிறீங்க அப்படின்னு பேசுறான். மகன் பார்த்து கேட்கலாம், நீங்க சும்மா இதை பதிவு செய்யுங்க, என் பிள்ளைய நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து வாழ்வாக்கிட்டேன், இன்னைக்கு அந்த பிள்ளை இப்படி என்ன செய்யறாங்க, நீங்க தயவு செய்து சொல்லுங்க இல்ல வைங்க. தாயுடைய துஆ இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை தேவை. நானே படிப்பேன், நானே ஒரு பாடம். நான் ஒரு செய்தியை நான் பதிவு செய்வேன். லெப்பேப்பா நாதாக்களுடைய தத்துவ உருஸ், என் தாய் மருத்துவமனையில் அடிக்கப்பட்டிருக்காங்க, சக்கராத்துடைய ஹால். நான் சொல்கிறேன், கண் மூடியே இருந்தார், பேசவே இல்லை. நான் வந்து படிப்பீங்களாக வாடிக்கைக்கு இந்த செய்தியை சொல்லி சொல்றேன். தாய் ஸல்லல்லாஹு அலைஹி ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், தாயுடைய பாதத்தில் சுவர்க்கம் இருக்குதுலாம். தாய் கடைசி காலகட்டத்தில் தாய் இன்னைக்கு இந்த வேலையில் இருப்பதோ, சுபாவில் இருப்பதோ, ஆஃப்லாவில் இருப்பதோ, ஆணியில் இருப்பதோ, தாயுடைய நோக்கம் இருக்கின்றன. அந்த தாய் சக்கராத்துடைய ஆணில் இருக்கும் பொழுது நான் இருக்கிறேன். லெப்பேப்பாவுடைய நாதாக்களுடைய யூஸ் தயார் பண்ணிக்கலாம். வந்த உடனே தாயுடைய நிலைமை பார்க்கும்போது மிக பலகீனமான சூழல் இருக்கு. விளங்கிட்ட கண்ணை குறைக்கவே இல்லை. சிரமம், ஒரு பார்வையிலேயே சிரிப்பு
சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கும் பொழுது மலக்குமார்கள் அவருடைய கையை விட்டுவார்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அஹப்பு பி ஹுஸ்னி ஸஹாபத்தி யா ரசூலுல்லாஹ், நான் யாருக்கு ரொம்ப பணிவிட செய்யணும் கேட்டார் ஒரு சஹாபி. قال صلى الله عليه وسلم உம்முக உம்மமன் قال صلى الله عليه وسلم உம்முக உம்மாக்கு ரெண்டா மூணாவது உம்மாக்கு நாலாவது யாருக்கு அல்லாஹ்வுக்கு நாங்க கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபி சொன்னாங்க யா ரசூலுல்லாஹ், என் தாயை தோள்ல சுமந்து வந்தேன். இது ஒரு பாலைவனம். இந்த பாலைவனம் எப்படி பாலைவனம் தெரியுமா? இறைச்சியை போட்டு அவங்க நதிச்சு அது வெந்து விடும் யா ரசூலுல்லாஹ். அப்படி கொதிக்கக்கூடிய பாலைவனம். இப்ப என் தாயை தோள்ல சுமந்து வந்தேன், நான் தாய்க்கு பணிவிடை செய்யறதால ஆகிட்டேனா என்று கேட்டபோது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வார்த்தையை நீ கேட்கிறாய்? தாயுடைய வயிற்றில் இருக்கும்போது நீ ஒரு முட்டி இருப்பிய அதற்கு ஈடாகுமா என்று கேட்டார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரோவே ஞானவான்களே, நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயது வல்லி மா பைன அஹ்யைஹி வ மா பைன ரிஜ்லைஹி அதுவல்ல கேட்டார். நான் சுவனத்துல சிலருக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், நான் சாமி, நான் வாமி, நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். யாருக்கு தெரியுமா? யார் இரண்டு கொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மானத்தை பாதுகாக்கிறார்கள். உமா பைன ரிஜ்லைஹி, அதே போன்று இரண்டு நாவுகளுக்கு இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாவை யார் பாதுகாக்கிறார்கள்? ரெண்டும் மிகப்பெரிய ஆபத்தான அவர்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? சுவனத்துக்கு நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்று சொன்னார்களே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வழியில் நம்முடைய மக்கள் எல்லாரும் பார்க்கிறார், நம்முடைய வாலிபர்கள் எல்லாரும் பார்க்கிறார். வாலிபர்கள் தான் இஸ்லாமுடைய கண்கள். அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்களோ இந்த அரசியலை பார்த்து வாலிபர்கள் தான் கையெழுக்கிறார். அவர்கள் எல்லாம் உணர்ச்சி வசப்படுவார்கள் என்பதற்காக வேண்டிதான் நம்மை கையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். இந்த வாலிப பருவத்தை முறையாக கையெழுத்து அபூ ஹுரைரா ஒரு செய்தி. சில அபூ ஹுரைரா சின்ன வயசு தாயார் இஸ்லாத்தை பாருங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வை ரொம்ப க்ளோஸ் தாயார் தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாயார் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன முடிவுக்கு வந்தது? சில அபூ ஹுரைரா முடிவுக்கு வந்தார்கள், தாயை விட தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதுதான். ஓடோடி வருகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், வழக்கத்திற்கு மாற்றமாக என் தாய் இன்னைக்கு உங்களை கடுமையாக சாடி விட்டார்கள், நான் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. யா ரசூலுல்லாஹ், இது துஆ செய்யும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஏறிட்டு பார்த்தாங்க. நீ பாருங்க என்ன கவலை போய் வந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிதமான கஸ்தூரி கமலக்கூடிய முபாரக்கான கைகளை தூக்கினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஹ்தி அல்லாஹும்ம ஹ்தி உம்ம அபீ ஹுரைரா, அபூ ஹுரைராவுடைய தாய்க்கு ஹிதாயத் கொடு ரஹ்மானே அப்படி சொன்ன ஒரு தான் கையை ரசூலுல்லாஹ் கீழே விட்டு வர அபூ ஹுரைரா தான் வீட்டுக்கு வந்தார். எவ்வளவு ஈமான்! இன்றைக்கு எனக்கு பெருநாள், என் தாய் இஸ்லாத்தில் பரக்கூடிய நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தூக்கினாங்க. வெளியே வருவாங்க, வீட்டுக்கு வர்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வந்த போது எப்பொழுதும் கதவு திறந்திருக்கக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயாருடைய வீடு அடைத்திருக்கிறது. கதவை தட்டுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, மகனே கொஞ்சம் நில்லுங்கள், நான் குடித்துக் கொண்டிருக்கிறேன், நான் குடித்துக் கொண்டிருக்கிறேன். விலகிக் கொண்டார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. என் தாய் ஏன் இப்பொழுது குடிக்க வேண்டும்? கிடைத்தது ஹிதாயத். என் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்தான துஆவின் அடிப்படை குடிச்சு வெளியே வந்தாங்க. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். சில நொடிகளுக்கு முன்னால் குறை சொன்ன அந்த பெண்மணி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தாயார், சில நொடிகளுக்கு பின்னால் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் கொண்டார்கள் என்றால் அதுதான் ஈமான், அதுதான் உண்மை. அந்த அடிப்படை விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்வோமாக எல்லாம் அல்லாஹ் அத்தகைய நல்வாக்கியத்தை நம்முடைய மக்கள் நம்முடைய வாலிப மக்களை செய்தியோடு ஒழுக்கமுள்ள மக்கள், கல்வி உள்ள மக்கள், கல்வி பற்றுள்ள மக்கள் நம்முடைய மக்களை எல்லாம் முடிவானார். குரானை சுமந்த ஆக்குவதாக நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் முடிவானார். நல்ல சீதையான பெற்றோர்கள் போதுள்ள குழந்தைகளால் வாலிபர்கள் ஆக்க முடிவானார். நல்ல மனைவிக்கு நல்ல கணவனாக அவர்கள் பரிணமிக்கக்கூடிய நல்ல சீதைகளால் அனைவரும் உங்களில் கூறினால் எல்லாம் நம்முடைய
Terima